உலகமெங்கும் வாழ்கிற மாலை முரசு செய்தி தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு இனியதொரு தீபாவளி பட்டிமன்றத்தை சொல்லி ரசிக நெஞ்சங்களுக்கும் பார்வையாளருக்கும் தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி எங்களுடைய பட்டிமன்றத்தை தொடங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சியும் ஆனந்தம் அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கு காரணமாக இருக்கிற உபயதாரர்கள் நன்றி சொல்லி, எல்லாத்திற்கும் மேலாக நம்முடைய சதக் இன்ஜினியர் கல்லூரியில் இவ்வளவு அழகான மக்கள் மாணவர்கள் எப்படி தீபம் ஏற்றினோன்னு அந்த அறையில் இருள் விலகுதோ, அதே போல் ஒரு முகத்தில் சிரிப்பு வந்தோன்னா அவன்கிட்ட துன்பம் விலகுது அப்படின்றதான் ஒரு பொருள். அதில் இந்த தீப ஒளி நிறையா பேர் இருள் வாழ்க்கை அகற்றும் ஒரு தீப திருநாளாக எல்லாருக்கும் அமையுன்னு சொல்லிட்டு, பட்டிமன்றத்தோட தலைப்புமே உங்களை மையப்படுத்தி இன்னைக்கு காலகட்டத்துக்கு, ஏன்னா நிறையா பட்டிமன்றங்கள் எங்கே பார்த்தாலும் தொலைக்காட்சி இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா சேனல்லையும் ஒரு பட்டிமன்றம் நடக்கும். ஆண்களா பெண்களா, கணவனா மனைவியா, நாத்தனாரா கொத்தனாரா சித்தாளா எல்லாமே இருக்குது. இதிலிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு எடுப்போம் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் நீங்கள்லாம் பார்வையாளராக இருக்கிறனால உங்களை மையப்படுத்தியே இன்றைய சினிமா மாணவர்களை செதுக்குகிறதா அல்லது சிதைக்கிறதா, அதில் வர்ற காட்சிகளும் வசனங்களும் உங்களை நல்வழிப்படுத்துதா இல்லை வேறு திசைக்கு அழைச்சிட்டு போதா அப்படின்றதான் பொருள். அதனால் சினிமா மையம் வச்சு தான் நீங்களாம் அழகாக ரசிக்கலாம். இன்றைய சினிமா மாணவர்களை செதுக்குதா சிதைக்குதா அப்படின்ற தலைப்பில் செதுக்கத்தான் செய்கிறது, அவங்கள நல்வழிப்படுத்துது, நவநாகரிகப்படுத்துது. சினிமா அவங்களுக்கெல்லாம் ஒரு வரம்தான் என்று சொல்லி பேசுவதற்காக அவர் ஒரு திரைப்பட இயக்குனர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாபா பிளாக் ஷிப்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தோடைய இயக்குனர் அவர் தான். அது மட்டும் இல்லாமல் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சியிலும் ஒரு வெற்றியாளராக பங்கெடுத்து செய்தவர். இன்றைக்கி நிறையா சோசியல் மீடியாக்களில் சமூக நலன் சார்ந்த நிறையா பதிவுகளை பதிவிட்டு அறிவியல் சார்ந்த விஷயங்களையும் தலைவர்கள் சார்ந்த விஷயங்களையும் மேடையிலே இன்றைய இளைஞருக்கு அழகாக சொல்லி வரக்கூடிய நல்ல ஒரு தமிழ் வர்ணனையாளரும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமைமிகு ராஜ்மோகன் அவர்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கணும். அதே போல் அதே அணிக்கு வலிமை சேர்த்து பேசுகிறதுக்காக அதே அணியை சார்ந்திருக்கக்கூடிய நாகர்கோயில் ரொம்ப அழகான ஊர். எதனால் அப்படி சொல்லுன்னா, தமிழ் சினிமாவில் முதல் நகைச்சுவையாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் கால்ஷீட், சிவாஜியோட கால்ஷீட், டிஆர் ராஜப்பா அவருக்கு கால்ஷீட்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி இவருடைய கால்ஷீட்டை வாங்க படத்தை நம்ம பேலன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழகத்தினுடைய முதல் நகைச்சுவையாளர் சினிமா துறையில் யாருன்னு கேட்டிங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன். அவர் பிறந்த அந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அதே போல் ரொம்ப அழகாக இயல்பாக தமிழ் மனம் மணக்க பேசுவாங்க, நல்ல அழகாக பாடுவாங்க. ஒரு பேச்சுக்கு என்னென்ன விஷயங்கள் சிறப்போ அதெல்லாம் அவங்க பேச்சில் நீங்கள் கேட்கலாம் பார்க்கலாம். மலர்விழி அவர்கள் எந்திரிச்சு உட்காந்துட்டிங்களா? சரி, அதான் அது கொஞ்சம் ஆர்வ கோளாறாக இருப்பாங்க. ஊர் பேரை சொன்னோன்னே எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. நான் முழிச்சிக்கிட்டு இருப்பேன், நான் ஆளை காணாமல். இதெல்லாம் சில நகைச்சுவை காட்சிகள் அப்பப்போ நீங்கள் பார்க்கலாம். அதே அன்னைக்கு நிறைவாக பேசுகிறதுக்கு, உங்களுக்கெல்லாம் ரொம்ப நிறைஞ்சு பேசுகிறதுக்கு, அவங்களும் நிறையா பெண்கள்னாலே மோட்டிவேட் தான் பேசுவாங்க. அவள் இப்படி இப்போ இப்படின்னு மோட்டிவேட் பேசுகிறது ரொம்ப கஷ்டம். மோட்டிவேட் பேசுகிறதுக்கு மத்தியில் மோட்டிவேட் பேசக்கூடிய, ஆமாம், எல்லாரும் பிரிச்சிருவேன் டைலாக், எனக்கே தெரியாது. அதனால் எந்த நேரமும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இப்போ தொலைக்காட்சியில் தொடர்களையும் நிறையா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறையா நீங்கள் வெவ்வேறு தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுபோக பட்டிமன்ற பேச்சாளர், நல்ல சிந்தனையாளர், நடிகை, இப்படி பல்முகம் கொண்ட சந்தியா, அவள் சந்தியா அப்படின்னு சொல்லி பேரை வாங்கியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் செதுக்குது அப்படின்னு பேசும்போது, அப்போ எப்படிங்கே செதுக்கும், எவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? நான் ஒரு மேடையில் பேசும்போது சொன்னேன், இன்றைய இளைஞர்களுக்கு இந்த சினிமா என்ன செஞ்சுருக்காங்க பாருங்கள். இன்றைய இளைஞருக்கு வீரம் இருக்கா, விவேகம் இருக்கா, விசுவாசம் இருக்கா அப்படின்னு மூணுமே என் பென்ட்ரைவில் இருக்குது அப்படின்னா பார்த்தீங்களா? அப்போ எல்லாமே அதை மறந்து படங்கள் மூலம்தான் சொன்னால் ஒரு விஷயம் எளிமையாக போய் சேரும் அப்படின்றது இவங்க சொல்கிறது. அது எப்படிங்க, இதே மங்காத்த படம் வந்தவுடனே அவங்க அப்பா டிக்கெட்டுக்கு காசு கொடுக்கலன்னு சொல்லி பார்த்தீங்களா? அதை விடுங்க, மேலே அந்த கட் அவுட்டில் ஏறி பால் ஊற்றுறோம்னு சொல்லி விழுப்புரமோ ஏதோ நினைக்கிறேன், அங்கேருந்து விழுந்து அவன் ஊற்றின பால் அவனுக்கே விழுந்துச்சு. பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸியாக செலவு இல்லாமல் போன மாதிரி. அப்போ எப்படி அவங்க பெற்றோர்கள் எவ்வளோ ஒரு ஏக்கத்தோடு இருப்பாங்க. இவன் தான் நம்மளை காப்பாற்ற போகிறான்னு மாதிரி ரொம்ப, அதாவது என்ன சொல்ல வரோம்னா, சினிமாவுக்கு போங்க ஆனால் சினிமாவோடு போயிடாதீங்க அப்படின்றதான் இவங்களுடைய கருத்து.
எங்களை சிதைக்கத்தான் செய்து என்று சொல்லி நிறையா குறுந்தொடர்கள், அதுபோக இந்த இளம் வயதிலேயே நிறையா பட்டிமன்றங்களில் பேசி மக்கள் பாராட்டு, நிறையா தொலைக்காட்சியிலையும் சீரியலில் நிறையா ஆக்ட் பண்ணியிருக்கக்கூடிய, அதுபோக அகடம் புகடம்னு ஒரு நிகழ்ச்சியில் ரொம்ப நாளாக வர்ணனையாக இருந்திருக்கக்கூடிய நர்மதா அவர்களுக்கு உற்சாகமான கரகோஷம் கொடுத்து பாருங்கள். இந்த இடத்துல ஒரு 7 மாவட்டத்தோட பேச்சை நீங்கள் கேட்குறீங்க. நான் ஒரு மாவட்டம்னா ராஜ் அவர்கள் ஒன்று, அவர் பாருங்க கோபிச்செட்டிப்பாளையம் கொங்கு மண்டலத்து பேச்சு. ஏனுங்க டிக்கெட் வாங்கி போட்டு போங்க, ஓ என்னையா போட்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இப்படி இந்த 5, 6, 7 மாவட்டத்து பேச்சை ஒரு இடத்துல கேட்குற அழகு உங்களுக்கு கிடச்சிருக்கு. நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. இந்த மேடை இருக்கும், இந்த மேடைக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தான் ஆனுவல் டே நடக்கும். உங்களுக்கு அழகாக அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதில் 5ஆவது வருஷம் ஓட்டப்போட்டில் 3ஆவது பரிசு வாங்கிட்டேன் நான். என் பேரை கூப்பிட்டோன்னா ஒடியார ஆர்வத்தில் மேலே வர்றப்ப என் செருப்பு வந்து போச்சு. அந்த செருப்பை தூக்கிட்டு மேடைக்கு போக முடியுமா? செருப்பை கீழே வச்சு மேடைக்கு வரேன். HM கூப்பிட்டார், ராஜுன்னு பேர். அவர் தம்பிக்கு எத்தனாவது பரிசு? 3ஆவது பரிசு. முதல் பரிசு அவனுக்கு கொடுங்க. எதுக்கு சார்? மேடைக்கு வரும்போது மரியாதையை செருப்பை கீழே கழட்டி வச்சுட்டு வந்தேன் பார். அந்த மரியாதை இருக்கு. நானாக மனசுக்கு நினச்சிட்டேன், அந்த ஒன்று செருப்புக்கு பரிசு பரிசா அப்படி. இப்படி நல்ல ஒரு நோக்கத்தோடு நல்ல பாடல்கள்லாம் பாடி நல்ல செய்திகளை மேடையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கோபி மஞ்சுநாதன் அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து, சரிங்களா? அவர் பேசுகிற 8 நிமிஷம்னா 3 நிமிஷம் சாமி மட்டுமே கும்பிட்டுக்கிட்டு இருப்பார். அந்த வணக்க முறை தான், அதான் முக்கியம். அது எப்படிலாம் பேலன்ஸ் பண்ணிக்கிறது. அடுத்து வரப்போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமானவர், நீங்கள் நிறையா தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. அவரோடு நானும் பயணம் செய்திருக்கிறேன். சொசைட்டியில் நல்ல ஒரு சமூகம் சார்ந்த விஷயங்களை படைத்து வரக்கூடிய ஒரு அருமையான படைப்பாளி, அருமையான எனக்கு பிடித்த ஒரு நடிப்பாளர். இப்படி இருக்கிறவரை பட்டிமன்றத்திலும் பேசுங்கன்னு சொல்லி வற்புறுத்தி கூட்டு வந்திருக்கிறேன். முதலாவதாக ரொம்ப எனக்கு தெரிஞ்சு 2வது 3வது மேடையில் பேசுகிறார். உங்களுடைய கரகோஷம்லாம் அவருக்கு இன்னும் சிறப்பாக பேசுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஜெயச்சந்திரன் அவர்கள் நிறையா எல்லா நகைச்சுவை சார்ந்த நிகழ்விலும் தன்னுடைய பங்களிப்பை ஆற்றி அதில் வெற்றி கொடியும் காட்டியிருக்கிறார். இவர்கள் தான் இன்று உங்களை ரசிக்க வைக்கப் போகிறார்கள். இந்த இன்ஜினியரிங் படிக்கிற ஒரே ஒரு வசதி என்ன தெரியுமா? நல்ல சந்தோஷம் எனக்கு இருக்கிற இதில் இன்ஜினியரிங் மட்டும் ஏன் பிடிக்கும்னா, நீங்கள் கல்யாணத்துக்கு பின்னாடி உங்கள் சம்சாரமே காலையில் 6 மணிக்கு டீ போட்டு கொடுத்து எழுப்பி விட்டு போங்க போய் சைட்டை பார்த்துட்டு வாங்க. இப்படி ஒரு வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. அது எந்த சைட்டுன்றது நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்லி அதாவது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நெகட்டிவ் புறம் பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டோம்னா டென்ஷன் கிடையாது. தொப்பை இருக்கேன்னு வருத்தப்பேனால 6ஆம் போட்டோ எடுக்க வந்தால் வகுறு உள்ளே இழுப்பேன், பின்னாடி இருக்கேன் முது இடிக்குதை புண்பேன், பரவாயில்ல. ஆனால் தொப்பை இருக்கேன்னு வருத்தப்படக்கூடாது. ஏன்னா குப்புற கொழுந்தோம்னா மூக்கில் இடிக்காது, 1/2 அடி கேப்பு கிடக்கும். இப்படி சின்ன சின்ன விஷயங்களோட நெகட்டிவாக இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவாக எடுக்கணும்னா வாழ்க்கை இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்ட்டு நிறையா விஷயம் சொல்லுவோம். மன அழுத்தம், மன இறுக்கத்தை குறைப்பது 2 விஷயம் தான் சார். அது என்னென்னா, நல்லா மனசு விட்டு சிரிப்பதும் நல்ல இசையை கேட்பதும். அது இந்த மேடையில் உங்களுக்கு ஏறக்குறை கிடைக்கும். இந்த இதயம் சார்ந்த நோய் வராமல் இருக்க என்ன செய்யணும்னா, கடந்த காலம் எது உடைந்த பானை, வருங்காலம் என்பது மதில் மேல் பூனை, நிகழ்காலம் என்பதான் கையில் உள்ள வீணை. இந்த நிகழ்காலத்தை ரசிங்க. இன்றைக்கி நேரம் நல்ல நேரம், இன்றைக்கி இந்த இடம் நல்ல இடம், இந்த நண்பர் நல்ல, இன்றைக்கி வாழுங்க, வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்கு தான் இந்த விஷயத்தை சொல்ல வந்தேன். கல்யாண மண்டபத்துட்டு வெளியே வரேன் சார், 2000 ரூபாய் செருப்பை காணா. நம்மளாம் தான் என்ன செஞ்சிருப்போம், என்னையா கலாவணி போய் குடும்பமாக இருக்கு, என்ன செருப்பை கூட தூக்கிட்டு போகிறானையா சார் அப்படின்னு திட்ட அவனுக்கு பாதிப்பில்லை, உங்கள் இதயத்தை பாதிக்கும். ஆனால் அவன் என்ன சொன்னேன் தெரியுமா, இந்த இடம் தான் முக்கியமான இடம், இதை கவனிங்க. நம்மளுக்கு 99 வயசு, கல்யாண மண்டபத்துட்டு வெளியே வரேன், 2000 ரூபாய் செருப்பை காணா, கத்தலை கதறலை. என்ன சொன்னேன் தெரியுமா, ஒத்த வார்த்தை, உள்ளே ஒரு ஜோடி இணைந்தது, வெளியே ஒரு ஜோடி பிரிந்தது. இவனுக்கு நோயே வராது சார். இது மாதிரி நம்ம இருக்கிறதுக்கு தான் இந்த பட்டிமன்றம். முதலாவதாக இன்றைய சினிமா மாணவர்களை செதுக்கத்தான் செய்கிறது, நல்வழிப்படுத்துது, அவங்கள அழகுபடுத்துது, ரசிக்க வைக்கிறது என்று சொல்லி இயக்குனர் ராஜ்மோகன் அவர்களுக்கு பெரிய கரகோஷம் கொடுத்து அன்போடு வருவார். ஆறுகளின் ஆறு கங்கையாறு, அதை தலையில் வைத்திருப்பதாறு, அவர் எங்கள் இறையனாறு, கொண்ட முகமாறு நின்ற படையாறு, அவர் எங்கள் முருகனாறு, அன்று ஔவையாறு, நேற்று பாரதியாறு, இன்றும் தமிழை வளர்ப்பதாறு, அவர்தான் எங்கள் மதுரை முத்து நடுவர். அவருக்கு ஒரு 1/2 நிறைந்த கைத்தறல தாங்க. வடவடன் வந்துருச்சு எனக்கு திடீர்னு இப்படி ஒரு வார்த்தை. 2 அணி பேச்சாளர் சரவெடிகளே, மாலை முரசு செய்திகளினுடைய நேயர் நெஞ்சங்களே, என் பேச்சுக்கு தட்டுவதற்காகவே கைகளோடு வந்திருக்கக்கூடிய மாணவ மணிகளே, தீபாவளி வாழ்த்துக்கள், தீபாவளி வாழ்த்துக்கள்.
நடுவர் அவர்களே, ம். நகைச்சுவை உலகின் நாவரசு, ஆஹா, பட்டிமன்ற உலகின் பிக் பாஸ். அதுக்கு சிரிச்சிராம இது ஒரு ஜோக்கோல நினைச்சேன். இல்ல இல்ல ஐயா, சினிமா மாணவர்களை செதுக்குது. ம். சினிமா பார்க்கலாம் தேட்டருக்கு வாங்க, உங்க கவலைகள் மறந்து சிரித்திட நீங்க தேட்டருக்கு வாங்க. ஜெர்மன் புரட்சியும் சினிமா, சீன போர் கூட சினிமா, சோழனை பார்த்தது சினிமா, எங்க ஈழ தமிழனை காட்டுச்சு சினிமா. கடவுளை காட்டுச்சு சினிமா, பசங்க காதலை காட்டுச்சு சினிமா. டார்வினை காட்டுச்சு சினிமா, எங்களுக்கு ஃபாரினை காட்டுச்சு சினிமா. கண்ணகி சிலைதான் மெரினாவிலே, அதை கதையாய் பார்த்தோம் சினிமாவிலே. உழைப்பால் உயர்ந்த அல்டிமேட் ஸ்டார் ஏகே வந்தது சினிமாவிலே. எங்க தளபதி லியோ வந்தது சினிமாவிலே. ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்லி தொடங்கணும் நடுவர் அவர்களே. வழக்கு எண் 18 கீழ் 7 அற்புதமான படம். எங்கள் அண்ணன் பாலாஜி சக்திவேல் இயக்கத்தில் வந்த படம். அதில் கொஞ்சம் அந்த மனநிலை சரியில்லாத ஒரு குழந்தைய ஒரு முக்கியமான காட்சியில் நடிக்க வச்சாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே டைரக்டர் பாலாஜி அண்ணன் வாசலில் 2 பெரியவங்க வந்து நின்னாங்க, அழுதுகிட்டே நின்னாங்க. என்னன்னு போய் விசாரிச்சா, 5 வருஷத்துக்கு முன்னாடி தங்களுடைய வீட்டில் இருந்து காணாமல் போன மனநிலை தவறிய குழந்தை தான் அந்த கதாபாத்திரம் என்று கண்டுபிடித்த அந்த பெற்றோரிடம், அந்த புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தையை அந்த பெற்றோரிடம் ஒப்படைப்பதற்கு வழக்கின் 18 கீழ் 7 என்ற ஒரு படம் வேலை செய்ததுன்னு சொன்னா, இதை விட வேற என்னையா சாதனை வேணும்? புத்தி சரியில்லாத குழந்தைக்கு கூட பெற்றோரோடு சேரக்கூடிய சக்தியை கொடுத்தது சினிமா. இதை பத்தி தப்பா பேசுற வந்திருக்க அந்த 3 பேருக்கு புத்தி இருக்கா, சக்தி இருக்கா, இல்ல பட்டிமன்றம் முடிச்ச பிறகு பேமெண்ட் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டம். நடுவில் உள்ளவருக்கெல்லாம் பஸ் இருக்கான்றே டவுட்டு. அதான் நடுவில் உள்ளவர் நம்ம நண்பர் தான் மஞ்சு. எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமான ஆள். அவரு போய் ஒரு நாள் குயிலுக்கிட்ட, குயிலே நீ மட்டும் வெள்ளையா இருந்திருந்தா எங்கேயோ போயிருப்ப. திரும்ப மயில்கிட்ட வந்து, மயிலே உன் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தா நீ எங்கேயோ போயிருப்ப. மெரினா பீச்சுக்கு போய், கடலே நீ மட்டும் உப்பு கம்மியா இருந்தா எங்கேயோ போயிருப்ப. இந்த குயில் மயில் கடல் எல்லாம் சேர்ந்து மஞ்சுநாதனை பார்த்து, மஞ்சுநாதன் நீ மட்டும் வக்கனையா இந்த குறை சொல்றதை விட்டா எங்கேயோ போயிருப்ப. எவ்வளோ குறை, எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்றதியா? ஐயா, ஒரு காலத்துல பயந்துக்கிட்டே இருந்தாங்க, எப்படியாவது படிச்சிடுறா, எப்படியாவது பாஸ் ஆயிடுறா, எப்படியாவது வேலைக்கு போயிடுறா, அதெல்லாம் அந்த காலம். ஆனா இன்னைக்கு எங்க சினிமா என்ன தெரியுமா சொல்லுச்சு எங்க சிங்கங்களுக்கு? மச்சான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் மீசைய முறுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை தரணும்னு சொல்லி கொடுத்தது சினிமா. ஜெய்பீம் மறுக்க முடியுமா? உலகமே அழிஞ்சு போனாலும் கடைசியில் காப்பாற்ற வர்றது ஒரு விவசாயின்னு கடைசி விவசாயிக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்தது சினிமா. ஒன்று சொல்றேன் எதிரணிக்கு, நாங்க பார்த்திபனா இருக்கிறதும் லியோவா இருக்கிறதும் உங்க பேச்சுவார்த்தையில தான் இருக்கு, மறந்துடாதீங்க. ஆனால் அவங்கள எல்லா மேடையிலும் பேசக்கூடிய ஆள் தான். போன வாரம் தூக்கு மேடையிலோட பேசியிருக்காரு 5 நிமிஷம். எங்க இளைஞர்களுக்கு இவங்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. என்ன பசங்களுக்கு 2 பிரச்சனை சார். ஒன்று மதிப்பெண்கள், இன்னொன்று மதிக்காத பெண்கள். அவ்வளோதான் பிரச்சனை. எல்லாரும் அதுக்கு பெண்களே கைதிட்டாங்க. ஆமா, உண்மையை ஒத்துக்கிறவங்க தெய்வத்துக்கு சமன் சொல்லுவாங்க மேடம். எங்க வாழ்க்கையில இந்த 3 பேர் மாதிரி சில பேர் இருப்பாங்க, சொந்தக்காரங்க. அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா? சினிமாவுக்கு போகாத டேய், 10ஆம் கிளாஸ் சினிமாவுக்கு போகாத, 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். டேய், 12ஆம் கிளாஸ் பப்ளிக் எக்ஸாம் பாஸ் ஆயிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆயிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்படி சொல்ற பீஸ் எல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நான்லாம் அப்படிதான் இன்ஜினியரிங் காலேஜ் சேரணும்னு வீட்டில் அடம் பிடிச்சி காசெல்லாம் கொண்டு போய் சேர்ந்துட்டேன். சேர்ந்த புதுசில் ஜாலியாக இருந்தது. எல்லோ கலர் பெயிண்ட் அடித்த பஸ் வீட்டு வாசலுக்கே வந்தது. ஏறி உட்காந்தா ஜம்முன்னு பிக்னிக் மாதிரி கொண்டு போய் இறக்குனாங்க. இறக்கணும்னு பார்த்தா பெரிய கேட், அத்தாந்தண்டி கேட்டு என் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல. ஏன்பா இதை எங்கேயோ பார்த்த மாதிரி? ஒரு இடத்துல பார்த்தேன், ஜொராசிக் பார்க், இது பயங்கரமான இடம். அங்கதான் அவ்வளோ பெரிய கேட் இருக்கும். திறந்து உள்ள போனோம்னா ஒரே சந்தோஷம், எல்லாரும் கலர் ட்ரெஸ், சந்தோஷம். நான் படித்த காலேஜில் பொண்ணுங்க ரொம்ப அதிகம், கூடுதல் சந்தோஷம். ஆஹா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சா அவன்ட்டு போயிட்டு சந்தோஷமா இருந்தது. சேர்ந்த ஒரு வாரம் இன்ஜினியரிங்கில் வந்து ரொம்ப நிறைய விஷயம் கத்துறாங்க. இங்கே இருக்கிற இந்த மைக்கு, இந்த சேரு, இந்த லைட்டு, இந்த டிவி, இந்த கேமரா, இதெல்லாம் கண்டுபிடிக்க ஒரு இன்ஜினியர் வேணும். செகண்ட் இயர் தேர்ட் இயரில் கண்டுபிடிப்பாங்க. நான்லாம் சேர்ந்த ஒரே வாரத்தில் இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். கைத்தர மாட்டீங்களா? ஒரே வாரத்தில் ஒரு இன்ஜினியர் கண்டுபிடிச்சேன். என்னன்னா, இந்த ஜென்மத்தில் என்னால் இன்ஜினியர் ஆக முடியாதுங்கிறத கண்டுபிடிச்சேன்.
போட்டு ப்ரெஷரு. எல்லாரும் சேர்ந்து நீ வந்து சிவில் இன்ஜினியர் ஆகு, நீ ஐடி இன்ஜினியர் ஆகு, நீ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், நீ வக்கீல் ஆகு, நீ டாக்டர் ஆகு. ஒரே பையன் எத்தனை ஆவான்? அவன் 2வது செமஸ்டரில் பைத்தியம் ஆயிடுறான். யாரா நான்? ஐயா, வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் வேண்டாமா? பசங்களுக்கு ஒரு நிம்மதி வேண்டாமா? அதற்கெல்லாம் ஒரு வடிவம் வேண்டாமா? சமூகம் சீரழிஞ்சு கிடக்குதுமா, உலகம் பிரிஞ்சு கிடக்குதுமா. இவனை மதத்தால பிரி, ஜாதியால பிரி, பணக்காரன் ஏழைன்னு பிரின்னு உலகம்லாம் பிரிச்சு வைக்குது. ஆனா பணக்காரன் ஏழை, காசு இருக்கிறவன் இல்லாதவன், கருப்பு வெள்ளை, அழகா இருக்கா அழகா இல்லை, எந்த பேதமும் இல்லாம எல்லாரையும் ஏசி போட்ட சேர்ல உட்கார வைக்கிற சமத்துவ கோயில் இருக்குன்னா அதை இங்க சினிமா தியேட்டர் மட்டும் தான் மறக்க முடியுமா? ஒரு பேனா போதும் உலகத்தை மாத்த சொன்னது மலாலா. ஒரு சினிமா போதும் உலகத்தை மாத்த சொல்றது ராஜ்மோகன். ஒரு காலத்துல உலக சினிமானா கொரியால இருந்து வருவாங்க, ஒரு காலத்துல உலக சினிமானா ஈரான் சினிமா தான்ப்பா உலக சினிமா பயங்கரமா இருக்கும்பாங்க, ஒரு காலத்துல சினிமானா கேரளால இருந்து வர சினிமாலாம் நல்லா இருக்கும்பாங்க. இன்னைக்கு நெஞ்சை நிமிர்த்தி கர்வத்தோடு சொல்றேங்க, ஒட்டுமொத்த உலகமும் திரும்பி பார்க்க வகையில் ஒரு உலக சினிமா கூழாங்கல்னு ஒரு சினிமா தமிழ்நாட்டில இருந்து ஆஸ்காருக்கு நாமினேட் ஆச்சு. மறுக்க முடியுமா? நடுவர் அவர்களை, சிலந்திக்கு எலும்புகள் இல்லை, சித்தரம்புக்கு வாய் இல்லை, தேளுக்கு காதுகள் இல்லை, அந்த 3 பேருக்கு மனசாட்சியே இல்லை. லியோ ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட் வாங்கி கொடுங்கன்னு அவ்வளோ அடம் பிடிச்சிட்டு இங்கே வந்து சினிமாவை பற்றியே தப்பாக பேசிட்டு எப்படிச்சா எனக்கு ஒரு கூச்சமாகவே இருக்காதா? ஐயா, சில முக்கியமான ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேங்கய்யா. சம்சாரம் அது மின்சாரம்னு ஒரு படம். அப்பா மகன் சண்டை. மகன்கிட்ட வாங்கின காசெல்லாம் கொண்டு போய் அப்பா திருப்பி கொடுத்துட்டு, டேய் இந்த வீட்டில் இருக்கிற உன் பொருளாக தூக்கிட்டு வெளில போடா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் போய் உட்காந்துருவார். இப்போ ரகுவரன் டென்ஷனாகி பொருள்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பார். இப்போ அந்த வீட்டில் இருந்து ஒரு லேடி கேரக்டர் வரும், வந்து மாமா உங்கள் பொருளாக எடுத்து வச்சிட்டோம், அவர் பொருளாக எடுத்து வச்சிட்டோம், இப்போ என்னுடைய வயிற்றில் உங்கள் குடும்பத்துடைய வாரிசு வளருது, இது உங்கள் வீட்டு பொருளா அவங்க வீட்டு பொருளான்ட்டோன்னா துண்டை உதறிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்னு. அந்த 7 நாட்கள்னு ஒரு படம். அதோடைய ஃபினிஷிங் கிளைமேக்ஸில் ராஜேஷ் அவர் வந்து தன்னுடைய மனைவி வந்து இந்த பாக்கியராஜுடைய காதலையும் தெரிஞ்சு நீ அவரோடய போயிடுமான்னு சொல்லும் பொழுது பாக்கியராஜ் வந்து சொல்லுவார், சாரே எந்த காதலி நீங்கள் மனைவி ஆயிட்டு வரும், பச்சை நீங்கள் மனைவி இந்த காதலி ஆயிட்டு வராது சாரேன்னு சொன்னார். அதுதான் சார் தமிழ் சினிமா. சினிமா என்பது நம்பிக்கை, அது செதுக்குது, மாணவர்களை நல்லா செதுக்குது. இதை சிதைக்கிறதுன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தவறு. நீங்களும் சேர்ந்து சினிமாவுக்கு வாங்க, சேர்ந்து செதுக்குவோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை தந்த நல்ல உள்ளங்களுக்கு தீப திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதம். அவர் ஒரு இயக்குனர், ஒரு படைப்பாளர் என்பதை அவர் பேச்சை வச்சு பார்த்தீங்களா. மாட்டுக்கு பல்ல பிடிச்சி பார்க்கணும் பண்ணுவாங்க, மனுஷனுக்கு சொல்ல பிடிச்சி பார்க்குறது. 2 பல்லு போட்டிருக்கா, சரி இந்த வயசு இத்தனை கிலோ வெயிட்டு, பல்ல வச்சு வெயிட்லாம் சொல்லுவாங்க. மாட்டுக்கு பல்லு, மனுஷனுக்கு சொல்லு. அவர் சொல்ல வச்சு அவர் எவ்வளோ ஒரு படைப்பாளி அப்படி நிரூபித்துட்டார். மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஜெர்மன் படத்துக்கெலாம் போயிட்டு வந்துட்டார் அப்படி. ஏன்னா நம்ம இதுலேயும் செதுக்குனா எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி அடைந்ததுக்கு என்ன காரணம்னா ஒவ்வொன்றிலையும் செதுக்குவார். படம் செதுக்கிறவர் படத்தையே அவர் செதுக்குவார். திருடாதேன்ற படம் அவருடைய படம். அதை தலைப்பு வேறு வச்சாங்க, நல்லதுக்கு காலம்லேன்னு தான் வச்சாங்க. அது எம்ஜிஆரே அந்த தலைப்பு எடுத்துருங்க, நானே நல்லதுக்கு காலம்லேன்னு வச்சா தலைவரே சொல்லிட்டார் நல்லது காலம்ல எல்லாம் தவறு ஒன்று ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்கு தலைப்பை திருடாதேன்னு வைங்க. அப்படி ஒவ்வொன்றையும் அவர் இத்தனைக்கு தமிழ் பிறப்பு இல்லாட்டியும் கூட தமிழ் அவள் ஆழமாக இசையை தேர்ந்தெடுப்பது ஒவ்வொன்றையும் செதுக்கி சிவந்தம்மன் படம் தான் முதல்ல வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட படம். அந்த படத்தில் வந்து எம்ஜிஆர் தான் ஹீரோ நடிக்கிறாரு. ஸ்ரீதர் இயக்கம். அதில் ஒரு காட்சியில் இப்படி சுமோக் வச்சு நீங்கள் இப்படி சேரில் உட்காந்து சாஞ்சு உட்காரணும். அதுக்கு எம்ஜிஆர் வந்து என்னுடைய படங்களை என்றைக்கு சுமோக் பண்ணியிருக்கேன், இது எம்ஜிஆருடைய சிவந்தம்மன் கிடையாது, இது ஸ்ரீதருடைய சிவந்தம்மன், நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க, என் கொள்கைக்கு மாறாக இருந்தால் எனக்கு அந்த படமே வேணாம்னு சொல்லி வெளிநாட்டிலேருந்து திரும்பி வந்துட்டார். அதுக்கு மட்டும் தான் சிவாஜி அவர் நடித்தார். இப்படி கொள்கை ரீதியாக போனவரெல்லாம் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நீங்கள் அதே மாதிரி நல்ல நல்ல காட்சியில் எடுக்கும்போது நீங்கள் வெற்றியாளராக வருவீங்க. ஆக மொத்தம் செதுக்குகிறது படம் செதுக்கிற படம் பார்க்க போகிற முறையாக போகிறான்னா தியேட்டரில் உட்காந்து அவனோட பக்கத்தில் படம் பார்க்க முடியுதா? உட்காந்துன்னு ஒருத்தர் ஆஹா ஆஹா இதாயா ஏசி தேட்டரு, என்னையா சீட்டே சில்லுன்னு குளிருது அப்படின்னு இருக்கேன், பின்னாடிக்கு ஓங்கி மிச்சிருக்கேன், என் ஐஸ்கிரீமில் உட்காந்துருக்கடா நீ இவ்வளோ எந்திரியும். நர்மதா அவர்கள் நீங்கள் வாங்க. ஏன்னா நீங்கள் இப்போ இந்த காலகட்ட படங்கள்லாம் எப்படி இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. செதுக்குது இல்லாமல் சிதைக்குன்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறேன்னு பார்ப்பா. அவளோட எதிர்பார்க்குறாங்க. நர்மதா அவர்களுக்கு கரகோஷம் கொடுங்க. அன்னை தமிழையும் அவையோரையும் அழகிய மாணவ கண்மணிகளுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை சொல்லி, நடுவர் அவர்களே ஒரு அருமையான காலேஜில் அழகான ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அழகான ஒரு தலைப்பு கொடுத்து எங்களெல்லாம் பேச கூப்பிட்ருக்கீங்க. ராஜ்மோகன் அண்ணனுக்கு ஒரு முறை கைத்தட்டு கொடுத்துருங்க ப்ளீஸ்.
ரொம்ப அழகா பேசினாங்க. ஆனா என்ன இன்னும் 1980களை விட்டே வெளியில வரலன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். எல்லாமே அந்த காலம், அந்த ஈர நாட்கள் எப்படி இருந்தது தெரியுமா? சம்சாரம் அது மின்சாரம் எப்படி இருந்தது தெரியுமா? இன்னைக்கு படம் எப்படி இருக்குன்றது தான் எங்களுடைய கேள்வியா இருக்கு. சம்சாரமே எப்படி இருக்குன்னு தெரியாம அவே முடிச்சுட்டு நடுவர்களே, வழக்கு எண் 18 கீழ் 9 அப்படின்ற ஒரு படத்தை பார்த்து ஒரு புத்தி சுவாதனையற்ற ஒரு குழந்தையை கண்டுபிடித்தார்கள், எத்தனை பெருமை அப்படின்னாங்க. ஆனா அந்த மாதிரி ஏகப்பட்ட படங்களை பார்த்து பயல்கள்லாம் பைத்தியம் பிடிச்சி போய் திரியிறாங்களே, இதுதானே நாங்கள் வருத்தப்படுற ஒரு விஷயமா இருக்கு நடுவர்களே. இதை கேட்டுதான் நிறைய பேர் பைத்தியம் பிடிக்க போறாங்க. உண்மையிலே நடுவர் அவர்களே, கடைசி விவசாயினுடைய படம் வந்துட்டு தேசிய விருது வாங்கினது பெருமைக்குரிய விஷயம். ஆனா ப்ரொடியூசர் மண்டையில துண்டை போட்டு உட்காந்துருக்கிறாரு, அதுக்கு என்ன பண்ண போறீங்க நடுவர்களே? உண்மையிலே நடுவர் அவர்களே, 2000 ரீல்ஸ் உட்காந்து பார்க்கும்போது வராத தூக்கம் புக்க திறந்த 2வது நிமிஷத்துல வரும் பாருங்க. சரி, அந்த தூக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கழுத 4 வரியை படிச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சா மண்டையில் ஒரு பாட்டு வரும். படிச்சு பார்த்தேன் ஏறவில்லை, குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு. இல்லை, இந்த பாட்டு பசங்க மனசுல எவ்வளோ பதிஞ்சிருக்குன்னு நான் சொல்லிட்டு மாட்டவர்களே, ஒரு வரியை தான் நான் பாடுவேன், மீதி அவங்களே பாடிடுவாங்க. நாங்கள் அப்பாக்கா செல்பி அடிப்போம், SMS சைட் அடிப்போம், வெட்டி பையனு பேர் எடுப்போம், சிட்டி பஸ்ஸில் விசில் அடிப்போம். இந்த வயசு போனா அழக ரசிக்கலன்னா அவன் தான் மனுஷன் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லியே வாழ்க்கையில ஒண்ணுமில்லாம நம்மளை எல்லாம் ஆக்கிட்டு இருக்குது தலைவா. இது தெரியாம நம்மளும் கூட சேர்ந்து கோரஸ் பாடிக்கிட்டு இருக்கிறோமே. இந்த பாட்டுக்கு அடுத்த வரை உடனே வாயை ஒருத்தன் தீட்டி வைக்கிற ஐடியா. இதிலே சொல்லதிகாரத்தில் 3ஆவது திருக்குறள் சொல்லுங்க, இந்த ஒரு சின்ன வேலை இருக்குன்னு ரெஸ்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அப்படி மாறி சென்னைசிய காதல் கோட்டை படத்தை நாங்களாம் ரசிச்சு தான் பார்த்தோம். பார்த்த பிறகு நம்ம பையன்களும் அதே மாதிரி பார்க்காம நம்மளும் காதலிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காதலிச்சிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய ஃபேக் ஐடி பயல்களை ஃபேக் ஐடி பசங்களே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் எங்கிட்ட போய் சொல்றது? உண்மையிலே இந்த சினிமா வந்ததுக்கு பிறகு சினிமா தாங்க இந்த பாய் பெஸ்டின்னு ஒரு இனத்தை உருவாக்குனதே சினிமா தான். இந்த சினிமா எதை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு எங்களுக்கு நடுவர்களே, இதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குங்க. உண்மையிலே ஒரு சினிமா அப்படின்றது என்ன சொல்லணும்? ஒரு சினிமா கண்ணுக்கு கண்ணாக ஒரு பெண்ணை காதலிக்க வேண்டும் அப்படி தானே சொல்லணும். கண்மணி கத்தீஜா ரெண்டையுமே காதலிங்க அப்படின்னு சொல்லுது. மக்கள் செல்வன் சொல்லிட்டு போயிட்டாரு, நம்ம மக்கு பயல்களும் ஃபாலோ பண்ணிட்டு என்ன அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா நடுவர்களே? அண்ணன் சொன்ன மாதிரி அந்த காலத்துல பாட்டுலாம் அழகா இருந்தது நடுவர்களே. உங்களுக்குன்னே எழுதின மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவர் முத்தண்ணன் என்று போற்றி புகழ வேண்டும் அப்படின்னு. உனக்கு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாச்சுமா, உன் ஜிபே எடுத்து பாரு. இப்படி ஸ்பாட்ல வாங்கிட்டு போயிட்டே இருக்கணுங்க. அப்படி இருக்கா? நான் ஒரு பாட்டு பாடுறேன், ஒரு தமிழ் பாடலை பாட போகிறேன். அந்த தமிழ் பாடலுக்கான அர்த்தத்தை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். ஓ மகசியா ஓஹோ மகசியா நாக்கு முக நாக ஓ ஷகலாக ஓ ரண்டகா இலாகி ஆகியா நோ ஓ. அந்த பிள்ளை டோனை மாத்திலாம் பாடல, அந்த பிள்ளை டோனே ஒரிஜினல் டோனே அதான். நீங்க என்ன பாரு எவ்வளவு கிண்டல் பண்ணி பாடுது, குரலே கிண்டல் பண்ற குரல் தான். இந்த தமிழ் பாடலில் இருக்கக்கூடிய தமிழ் அர்த்தம் என்று என்னவென்று தெரிகிறதா? இந்த தமிழ் பாடல் தமிழ் படம் என்கின்ற படத்தில் இடம்பெற்ற பாடல். இதை நாங்க புரிஞ்சு எங்களுடைய சிந்தையை தெளிய வச்சு கிழிஞ்சது. உண்மையிலே எங்க 2வது பாப்பா உண்மையிலே இப்போ சொல்றேன், நான் அந்த ஸ்கூல் கூட போவேன், இந்த பாட்டு வந்தோன்னு அப்படி சிரிக்க எதுக்குன்னே தெரியாது. அதே பாட்டு வந்துச்சுமா முத்ரா அப்படின்னு அப்படி ஒரு சிரிப்பு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அதில் ஏதாவது ஒன்று போட்டு கேட்க முடியுதா? சரி, பாட்டு தான் அப்படி இருக்கு. இந்த சினிமா உண்மையை சொல்லி கொடுக்குதா? உண்மையை சொல்லி கொடுக்குதா நடுவர்களே? 1 ரூபா பென்சில் மாதிரி ஒரு ஹீரோ, அந்த ஹீரோ அடிப்பாரு பாருங்க, 1000 பேர் அவங்க ஆந்திரா பார்டர்ல போய் விடுவாங்க. அதாவது பரவாயில்ல, அவனுக்கு அடியே படாது, துப்பாக்கியை வச்சு சுடுவாங்க, அவன் சாகவே மாட்டாங்க. அதெல்லாம் பார்த்து விட்டு நம்ம பயவுல என்ன பண்றது, ஜிம்முக்கு போய் அப்படியே ஆம்ஸை கொஞ்சம் ஏற்றி ஷோல்டரை கீழே ஒரு குட்டி இடி எட்டி பார்த்தோன்னே வாடா சண்டைக்கு போகலாம் அப்படின்னு அவங்களும் போகிறது. போய் சண்டைக்கு நிற்கும் போது தான் எதிர்த்தாப்பில் இருக்க செவ்வியை சேர்த்து சப்புன்னு ஒன்று இருக்கும்போது அப்போ தான் குருவி காதுக்குள்ளே ரிங்குன்னு சுத்தம். பேசாமல் வீட்டிலே படுத்திருந்துருக்கலான்னு அப்போ தான் அந்த பள்ளிகளுக்கு தோட ஆரம்பிக்கும். இத்தனையும் பண்ணிவிட்டு இந்த சினிமா எங்களை செதுக்கத்தான் செய்கிறது அப்படின்ற மனசாட்சி இல்லாமல் நான்லாம் பேச மாட்டேன் நடுவர்களே. உண்மையிலே நடுவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய ஹீரோக்களினுடைய படங்களை ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க போய் பார்க்க முடியுமா? பார்த்துட்டு திரும்பி வர முடியுமா? பரலோகத்துக்கு தான் பார்சல் ஆக முடியும். ஏன்னா படம் முழுக்கிட்டு சுடு 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 வெடி 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 டம்மு டும்மு டம்மு டும்முன்னு ஒரே இறைச்சல் சத்தமாக இருக்கே தவிர அதுக்குள்ளே கதை என்ன இருக்குது? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், நம்ம காலையில் எந்திரிக்கும் போது AK-47 எந்திரிக்க போகிறோமா?
இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி 4 நாட்டு வெடிகுண்டை வதக்கி சாப்பிட போகிறோமா? கிடையாது. இல்லை, ஏன் ரியாலிட்டியை படமாக எடுத்தால் என்ன தப்பு? ஏன் ரியாலிட்டியை படமாக கொடுக்க மாட்டேங்கிறீங்க? கற்பனை உலகத்திலே எங்களை வாழ விடுறீங்களே, ரியாலிட்டியை எப்போ சொல்லுவீங்கன்றது தானேங்க எங்களுடைய கேள்வியாக இருக்குது. உண்மையிலே நடுவர் அவர்களே, இந்த சினிமா வந்ததுக்கப்புறம் நம்ம சோதனை ஆனமோ இல்லையோ, நம்மெல்லாம் கஷ்டப்பட்டமோ இல்லையோ, உண்மையிலே இந்த சினிமா வந்து பேய்களெல்லாம் அசிங்கப்படுத்தி பிடிச்சுங்க. உண்மையிலே பேயெல்லாம் அசிங்கப்படுத்தி பிடிச்சி. ஒரு காலத்தில் பேய்க்கு இருந்த மரியாதை போயிடுச்சுங்க. இன்னைக்கு பேயை காமெடியாக காட்டுறது கூட பரவாயில்லைங்க. சந்திரமுகி படத்தில் பேய் எப்படி இருந்துச்சு, அது பேய் இல்லை ஃபிகர் அப்படிங்கிறாங்க. இந்த நிலைமையில போயிட்டு இருந்தால் பேய்க்கான மரியாதை என்னாச்சு? முன்னாடியெல்லாம் ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் நைட் ஆகிடுச்சுன்னா பேய் ஞாபகத்தில் ரெஸ்ட் ரூம் போகிறது கூட திடீர்னு ஓடிட்டு திடீர்னு ஓடி வருவோம். இப்பெல்லாம் ஓஜோ போர்டோட உட்காந்துருக்காங்க. வரியா? நீ சொல்கிற பார்த்தா ஓடுனது நீ தான் போல தெரியுது மாமா. ஏன்னா அந்த லைவ்ல சொல்லிச்சு பாத்தீங்களா, தெரியுது. அதெல்லாம் பல நாள் ஓடி தானே நடுவர்களை செஞ்சிருக்கோம் ஹாஸ்டல்ல. இப்போ ஓஜோ போட வச்சுட்டு கூப்பிடுறாங்க, வரியா என்னோட ரூம்மேட்டை தங்கிக்கிறதுக்கு வரியான்னு பேயை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, பேய்க்கு தான் அந்த நிலைமை அப்படின்னா கடவுளையும் விட்டு வைக்கலங்க இந்த சினிமா. என்னெல்லாம் கிராமத்தில் எங்கள் அம்மா ஏமாத்தான் அந்த அவரா போகக்கூடாது 7 மணிக்கு மேலாம் பயன்படுத்துவாங்க. பேய் இருக்குது, ஒழுங்காக சாப்பிடு, இல்லாட்டி பேய்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டு உடனே சாப்பிடுவாங்க. ஒழுங்காக சாப்பிடு, பேய்கிட்ட பிடிச்சி ரொம்ப அழுகுறான். ஏன்டா முதல்ல பேயை காமி, அப்போ தான் சாப்பிடுவேன் வர சொல்லுமா. ஆனால் அந்த படமெல்லாம் எடுத்து அது மேலே பயமே போயிடுச்சு. சரி, பேய் பற்றின பயத்தை போக்குனது கூட பரவாயில்ல. தப்பு பண்ணால் எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க அடிக்கிறானாலே மேலே இருக்கிறவன் பார்த்துக்கிட்டு இருப்பான்னு துளியூண்டு பயம் இருந்துச்சு. அதையும் போக்கிவிட்டாங்களே. ஒரு பாட்டு ஒன்று வந்திருக்கு பாருங்க, நேற்று நைட்டு கனவுல கடவுளோட மடியில் பேய் ஒன்று படுத்திருக்கதை பார்த்தேன். அந்த பாட்டை கேட்டுட்டு சாமி தலையில் வச்சுட்டாரு. என்ன கொடுமை சரவணன் இது, என்னையும் இவனுக்கு எப்படி பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு கடவுளே வருத்தப்படுற மாதிரி சினிமா எடுத்து வச்சிருக்கீங்க. இதெல்லாம் பார்த்து நாங்கள் எங்கே செதுக்கிக்கிறதுன்னு தெரியல நடுவர்களே. உண்மையிலே நடுவர் அவர்களே, ஹீரோக்களை எப்படி காட்டணும்? ஒரு ஹீரோன்றவன் வீட்டுக்கு சம்பாதிச்சு போட்டு அழகா சமத்தா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி அப்படி குடும்ப பையனா சமத்தா இருக்கிற பையனை தானே ஹீரோவை காட்டணும். இன்னைக்கு இருக்கிற ஹீரோக்கள் எப்படி இருக்காங்க? மூஞ்சில ஒரு வெட்டு இருக்கணும், அப்படியே போலீஸ்ல 2-3 கேஸ் இருக்கணும், அவர் தான் ஹீரோ. கொரோனா லீவ்ல எது லேகியா வரது பாத்தியா? ஒரு சாயல் சின்னதாக வந்துட்டு போகுது, அதுக்காக சொல்லு. இந்த மாதிரி எல்லாம் ஹீரோ இருக்கணும்னு காட்டி நம்ம பிள்ளைங்க மனசுலையும் ரகட் பையா இருந்தால் தான் நல்லா இருக்கும் போல லைஃப் அப்படின்னு காட்டிக்கிட்டதுக்கு பிறகு 60 துண்டுகளாக விட்டி ஃப்ரிட்ஜில் அடைத்த கணவர் அப்படின்னு நியூஸ் வருதுன்னு சொன்னா சமத்து பசங்களெல்லாம் நம்ம வேணான்னு சொல்கிறதுக்கு தான் காரணம் இதுதாங்க. தயவு செஞ்சு சமத்து பசங்களாக பார்த்து கல்யாணம் பண்ணுங்க, இந்த சினிமா சொல்கிறத கேட்காதீங்க. உண்மையிலே நடுவர் அவர்களே, இந்த சினிமா வந்து மாணவர்களுக்கு எப்படி தெரியுமா காட்டுது? ஒரு வாத்தியாரை எதிர்த்து பேசணும், ஒரு வாத்தியாரை கேலி கிண்டல் பண்ணணும். அப்படி கேலி கிண்டல் பண்ணிட்டோம்னா 10 பசங்க ஏய் வேற லெவல்ற கெத்துறா, நீ கெத்துறான்னு சொல்லியே அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணணும்னு வாழ்க்கையில வெறும் வெத்துகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு நடுவர்களே. நிறைவா இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எம்ஜிஆர் அவர்கள் வந்து சிகரெட்டு குடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு படத்தையே வந்து வேணான்னு சொன்னார் அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய மாஸ் ஹீரோ படம், ஒரு மாஸ் டேரக்டர், அந்த மாஸ் ஹீரோடைய மாஸ் டேரக்டர் எல்லாருக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தர். அவருடைய படத்தில் வர்ற பாட்டு 10வது பாட்டில் நான் குடிக்கிறதுக்கு, அண்டாவை கொண்டா சேஸ் அடிக்கிறதுக்கு அப்படின்னு படம் முழுக்க சிகரெட்டு தண்ணின்னு காட்டிட்டு, அப்படியே அந்த படம் முழுக்க நீங்கள் இதை காட்டாமல் ஒரு மாறுதலுக்கு அப்படியே நம்ம தலைவர் தளபதி சிகரெட் எடுத்து வாயில் வைக்கும் பொழுது அதை வாயில் வைக்காமல் அப்படி கீழே தூக்கி போட்டுட்டு ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் நண்பான தளபதி ஒரு வார்த்தை சொல்லட்டுமே. இங்கே இருக்கக்கூடிய கோடி ரசிகர்கள் ஒரு 100 ரசிகர்கள் மாறினாங்க அப்படின்னா அதுதானே மாற்றம். அப்படி ஒரு மாற்றத்தை இந்த தமிழ் சினிமா எங்களுக்கு கொடுத்துருக்கா? அப்படி ஒரு நாள் ஒரு வேளை ஒரு வாய்ப்பாக கொடுத்தது அப்படின்னா அன்னைக்கு இந்த தமிழ் சினிமா எங்களை செதுக்குகிறதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அது வரைக்கும் இந்த தமிழ் சினிமா எங்களை சிதைத்து கொண்டு தான் இருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமை பார்த்தீங்களா? ஒரு பெரிய ஹீரோ வந்து நல்ல விஷயத்தை சொன்னாது சார் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த அன்னைக்கு எந்த அளவுக்கு சிறப்பாக பேசியிருக்கோ அதே மாதிரி நர்மதா அவர்களும் ரொம்ப அழகாக உங்களுடைய கைதட்டெலாம் நிறையா வாங்கிட்டாங்க. பூரா பாட்டை பூரா என்ன பார்த்தீங்களா? ஒரு பாட்டு கேட்குற மாதிரி இருக்கா சார்? சும்மா வேணா வாங்கி முணுத்துட்டு போகிறேன். அழுங்குற குலுங்குற ஏன் நாகப்பட்டினம் ரோட்டில் போனியா அப்படின்றான். அப்படின்னா அதை வச்சு தான் வரேன். அழகாக அந்த காலத்தில் ஔவையார் பாட்டை ஆத்திச்சூடி அறஞ்செய்ய விரும்பு. எல்லாருக்கும் புரியுதுல? இவன் ரீமிக்ஸில் தரேன் ஆத்திச்சூடி அறம் செய்ய சட்டையை கிழிச்சு புழுதியில் உருண்டு குளுக்கோஸ் சேர்த்துட்டு படுத்திருக்கான். சொல்லிட்டோம்லங்க, அழகாக சொல்லியாச்சு. அப்புறம் என்னங்க புதுசாக சொல்லுங்க? அப்போ இருந்தே பாட்டு முன்னாடி என்ன சொல்லியிருக்கான்? அவங்க சொன்னதான் அதுதான் அதுக்குத்தான், உடனே இதுதான் இதுக்குத்தான்,
படம் 3 மணி நேரமும் எதுதான் எதுக்கு தாண்டே தெரியல. அப்புறம் இன்னொரு பாட்டு, அது பாக்கியராஜ் சார் படத்தில் ஒரு மணி, என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற குயில். உடனே இவர், உன்னை பற்றி நான் ஒன்றும் நினைக்கல. இதை எழுதுறதுக்கு ஒரு கவிஞர் வந்திருக்கார் பாருங்க கடைசி வரைக்கும். அப்படி நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியல. எதாவது ஒன்று சொன்னால் எப்படி சார்? மலர்விழி அவர்கள் பேர் அப்படி அமையணும், மலர்விழி. பார்த்தீங்களா, எல்லார் பேரும் இங்கே அழகான பேர். சிலருக்கு எங்கூடலாம் ஒரு பிள்ளை காலேஜுக்கு வரமாட்டா, ஸ்கூலுக்கு வரமாட்டா, பேர் மட்டும் வந்தனா. நீ வந்தனா வராட்டி எங்களுக்கு என்ன, நாங்கள் வாட்டு போயிடுவோம். எங்கள் கூட படித்த ஒரு பொண்ணு டியூஷனுக்கு அனுப்ப மாட்டார் அவங்க அப்பா, பேர் மட்டும் அனுப்புறியா. நீ எங்கே அனுப்புறியா? அனுப்புறே இல்லை, அப்புறம் நீ அனுப்புறியான்னு பேர் வச்சுருக்காங்க. டீ வாங்கி தர மாட்டேன். எங்கள் ஊரில் பிறந்தது 65 வயசாச்சு, 10 பைசா டீ வாங்கி தர மாட்டேன். பேர் தர்மராஜ். நீ என்னத்தை தர்மம் பண்ணிட்ட? அப்படி இடத்துல மலர்விழி அவர்களுக்கு பெரிய கரகோஷம் கொடுங்க. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம்பல தரும் தமிழ்ப்பா சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு தித்திக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீட்டிருக்கின்ற தம்பி வாய்த்தது ராமனுக்கு, தாரம் வாய்த்தது வள்ளுவருக்கு, பேர் வாய்த்தது சடையப்பருக்கு, பிள்ளை வாய்த்தது சிறு தொண்டருக்கு, நல்ல நடுவர் வாய்த்தது எங்களுக்கு என்ற பெருமைக்குரிய நடுவர் அவர்களே. நீங்க சாதாரண நடுவரே கிடையாது. ஐயோ, ரஜினி எந்திரனா இருக்கலாம், கமல் இந்தியனா இருக்கலாம், விஜய் தமிழனா இருக்கலாம், அஜித் சிட்டிசனா இருக்கலாம், சூர்யா அயனா இருக்கலாம், விக்ரம் அந்நியனா இருக்கலாம், அர்ஜுன் முதல்வனா இருக்கலாம், தனுஷ் படிக்காதவனா இருக்கலாம், ஏன் சிம்பு கூட வல்லவனா இருக்கலாம். எல்லோரும் உங்களை மாதிரி நல்லவனா இருக்க முடியாது. உங்கள் ஜிபே எடுத்து பாருங்க, 500 வந்து விழுந்துருக்கும். இப்படித்தான் பொழப்பு. வாங்குற சம்பளத்தை அப்புறம் இப்படி போட்டு போனால் எப்படி? ஆனால் நீங்கள் எங்கே பட்டிமன்றம் கொடுத்தாலும் நாங்கள் உடனே வர்றதுக்கு ஒரு 5 காரணம் இருக்குது. என்ன? நான் சொல்ல எல்லாரும் கை தட்டுவாங்க பாருங்க நம்ம மாணவர்கள். அப்படியா? உங்ககிட்ட பிடிச்ச முதல் விஷயம் எனக்கு உங்கள் கலையான முகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாய்ப்பில்லையே. 2வது விஷயம், நீங்கள் பேசுகிற மதுரை தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 3வது விஷயம், உங்கள் கள்ளம் கபடம் இல்லாத சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். 4வதாக உங்க தங்கமான குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அடுத்த ஒரு அடி இருக்கு பாருங்க. 5வதாக நீங்க கொடுக்கிற பணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை, பேலன்ஸ் இல்லைங்க என்கிட்ட அனுப்ப, எல்லாமே போட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்மளுடைய மாணவர்களை பார்க்கும் போதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்முடைய மாணவர்கள் எறும்பை விட சுறுசுறுப்பானவர்கள், கரும்பை விட இனிமையானவர்கள், இரும்பை விட உறுதியான மாணவர்களை வணங்கி மகிழ்கிறேன். இவர்கள் இப்படி இருப்பதற்கு காரணம் என்ன? சினிமாவும் சினிமா பாடல்களும் நாங்கள் பேச வந்திருக்கோம் நடுவர் அவர்களே. எங்க பாப்பாவை எறும்போட ரொம்ப சுறுசுறுப்பு, கவனம். எங்க தின்பண்ட வச்சாலும் கண்டுபிடிச்சு எடுத்துரும். உங்களுக்கு என்ன பாட்டு அந்த பாப்பா பாடிட்டு போச்சு? அதானே, மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். அதுக்கு இணையான பாட்டு இப்ப இல்லையா உங்களை பத்தி? அதானே, மதுரை வீரன் தானே அவனை உசிப்பி விட்டே வீணே, இனி விசிலு பறக்கும் தானே, என் பேர ஆண்டி மதுரை வீரன் தானே. என்னங்க உண்மையிலேயே நீங்களாம் ஆச்சரியப்படுறீங்க அவங்க பாடணுன்னு. எப்பரா பாட்டி வாய்ஸில் பாடுதுன்னு, அது வாய்ஸே அப்படித்தான் இருக்கட்டுமே. பறவை முனியமாக பேத்தி தான் நான். இப்போ என்ன அது அம்மா எனக்கு சொந்தக்காரம்மா வேற, நல்லா இருந்தாம்மா பாட்டை போட்டு போட்டு அந்த பாட்டியும் போட்டு தள்ளிட்டீங்க. இங்க வாழ்க்கையும் சினிமாவும் ஒண்ணுதானே நடுவர் அவர்களே? வாழ்க்கையும் சினிமாவும் ஒண்ணுதான். வாழ்க்கையிலையும் காதல் காட்சிகள் இருக்கு, சண்டை காட்சிகள் இருக்கு, சோக காட்சிகள் இருக்கு, நகைச்சுவை காட்சிகள் இருக்கு. அதுபோலத்தான் சினிமாவில் காதல் காட்சிகள் வரும், சண்டை காட்சிகள் வரும், நகைச்சுவை காட்சிகள் வரும். எல்லாத்தையும் பார்த்து நாம சந்தோஷமா இருக்கிறதுக்காக தானே சினிமாவை எடுக்கிறாங்க. அதனால தான் சொன்னாங்க எல்லா நாடுகளும் வரைபடத்தில் உள்ளது, தமிழ்நாடு திரைப்படத்தில் உள்ளது. அவ்வளோதான்.
உட்காந்து பாங்குறிஞ்சிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். ஒரு கவிஞர் சொன்னா நடுவர் அவர்களே, திரையரங்குகளை நான் தெய்வமாக மதிக்கிறேன். ஏனென்று சொன்னால் எளியவர்களை முன் இருக்கையில் அமர வைத்து அழகு பார்க்கின்ற ஒரே இடம் சினிமா திரையரங்குகள் மட்டும்தான் சொன்னேன். காதலியும் பத்திரிகையும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். எப்படி? காதலியும் பத்திரிகையும் எப்படி ஒண்ணுன்னா, ரெண்டும் குறித்த நேரத்தில் வரலன்னா இதய நோய் வந்துடும். அந்த கரெக்டான டைமுக்கு சுட சுட நியூஸ் படிக்கணும், அதான் நமக்கு. அதுவும் மாலை முரசு சுட சுட செய்திகள் அப்படி கொண்டு கொட்டும் போது அப்படி ஒரு மகிழ்ச்சி. நான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் படிப்பேன், சுற்றும்ன்றக்காக. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது கூட எங்க ஆள் பாட்டு வச்சிருக்கான். பண்பாடும் உன்கண்கள் பொன்மாலை முரசு, மின்னும் தினமலர் போல் நீ என்னை மெல்ல உரசு, தின தந்தி அடிக்கின்றதே. நீ பொழைச்சிக்கிறோமா? எல்லாத்துக்கும் பேப்பருக்கு 2 பாட்டு வச்சிருக்க, சேலைக்கு 2 பாட்டு வச்சிருக்க, எல்லாத்துக்கும். நம்மகிட்ட இருக்க ஒரே ஒரு பாட்டு பஞ்சப்பாட்டு தான். ஆள் சொல்லி கொடுத்தாரு பாருங்க. முயற்சி செய் தம்பி, முயற்சி செய்தா சமயத்தில முதுகு தாங்கும் இமயத்தையே, மனசை இரும்பாக்கணும், மலைய துரும்பாக்கணும், ஆழ்கடல் கூடத்தான் ஆறு போல மாறுமடாகோய், பத்தி குச்சி பத்தி காதுடா யாரும் வந்து ஒரு சிற வரையிலே, வம்பு தும்பு வச்சிக்காதுடா யாரும் ஒன்ன உசுப்புற வரையிலே. மாணவர்களுக்கு சிந்திக்கும் அறிவு இருக்குங்க. அவன் நடிகர் நடிகைகளை ரசிப்பான், ஆனால் அப்துல் கலாம் போன்ற பெரியவர்கள் சொல்வதைத்தான் கேட்பான் என்னுடைய பிள்ளை. அப்படி நாங்கள் வளர்ந்துருக்கோம். நல்லது தீயதெல்லாம் தெரியும். எங்க அரிசி இப்போ சாப்பாடு சாப்பிட்றோம், அதில் கல்லும் இருக்கும், கல் எடுத்து அப்புறப்படுத்திக்கிட்டு சாப்பிட்றோம் இல்லையா? அதுபோல சினிமாவில் ஒரு சில கருத்துக்கள் வந்தாலும் தீயவற்றையெல்லாம் விலக்கி விட்டு நல்லவற்றை எடுத்துக்கொள்ளுகின்ற பாங்கு என்னுடைய மாணவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. புகைப்பிடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், இந்த மாதிரிலாம் சொல்லாதுங்க. அது என்ன மேடம், ஒரே பாட்டில் கோடீஸ்வரம் முன்னேறாங்க. அண்ணாமலை வெற்றி நிச்சயம், அதுக்குள்ளேயும் போய் எம்டியா உட்காந்துறாரு. அந்த பாட்டு 4.5 நிமிஷத்தில். சூரிய வம்சத்தில் பாருங்க, ஒரு பாட்டு கோடீஸ்வரன் ஆயிரு. நம்மளுக்கு அப்படி பாட்டு நம்மளுக்கு வர ஒப்பாரியாத்தான் இருக்கு. என்னது நாம அப்படியே சோகமாகவே இருக்கு. எங்க நல்ல படம் எடுத்திருக்கீங்களான்னு கேட்டீங்களே, வேலையில்லா பட்டதாரியின் ஒரு நாள் கஷ்டத்தை விஏபி என்கின்ற படத்திலே தனுஷ் சொல்லிடுவாரா இல்லையா? வேலையில்லா பட்டதாரி என்கின்ற படம் எடுத்து என்னங்க, ஒரு காவல்துறை எப்படி இருக்க வேண்டும் கண்ணியமாக என்பதனை சிங்கம் 1, சிங்கம் 2, சாமி 1, சாமி 2 இந்த திரைப்படம்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா? காவல்துறைனா என்ன? குறைகளை நீக்கி கரைகளை போக்கி நீதியை தூக்கி நிறுத்துவதுதான் காக்கி என்று சினிமா சொல்லி தருகிறதா? இதெல்லாம் பார்க்க தெரியாதா உங்களுக்கு? ஒரு ஆசிரியர் மாணவர் உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதனை சினிமா சொல்லி தருகிறதுங்க. சமுத்திரக்கனியின் சாற்று என்கின்ற திரைப்படத்தை நீங்கள் பார்க்கவில்லையா? ஒரு ஆசிரியர் மாணவர் உறவு எப்படி இருக்க வேண்டும், ஒரு தகப்பன் பிள்ளை உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சினிமா தானங்க சொல்லி தருது. தாயின் உயர்வை சொல்லி தருகின்ற சினிமா பாடல்கள். 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா. இந்த 4 வரிகளை படிச்சாலே நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம் நடுவர் அவர்களே. இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்கறது இல்லையாமா? கேட்கணும். ஆனால் நான் கடைசியாக டிஆர் சாரோட ஒரு படம், அவருடைய 41ஆவது படத்தில் எனக்கு ஃபுல் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாரு. அதில் ஹீரோயின் எப்படி பேசுகிறாங்கன்றது சொல்கிறேன். அவர் சொல்லி கொடுத்தார். அவர் பேர் அதில் கருப்பு. உங்களை பார்த்ததும் நான் பரவசமாகிவிட்டேன். இதாம்மா டேக் போகலாம். அதுக்குள்ளே அந்த பரவசம். ஓகே சார், உங்களை பார்த்ததும் நான் பரவசமாகிவிட்டேன் அப்படிச்சு. ஏய் ஆமாம் பார்த்தீங்களா? ஏன்னா தமிழ் எத்தனையோ பேர் இருக்காங்க இங்கே தமிழ்நாட்டில் விஷயம் தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஆனால் அதுதான் திரும்ப அந்த படம் முடிக்க வந்துட்டும் கிட்டத்தட்ட அதுக்கு 20 நாள் ஆச்சு. சின்ன சின்ன டைலாக்காக சொல்லி கொடுத்து பூரா லாங் செட்டாக வைக்கிற மாதிரி ஆச்சு. அதெல்லாம் தமிழுக்கு கொஞ்சம் காணாமல் போனது அவங்க ஏக்கம். அந்த காலத்தில் பெண் குழந்தைகளை சில விஷயங்கள்லாம் அடிமைப்படுத்தினாங்கங்க. கள்ளிப்பாலும் நெல்லும் கொடுத்து கொன்னாங்க. ஆனால் இந்த காலத்தில் பெண் குழந்தைகளை கள்ளிப்பால் கொடுத்து கொல்லாதீங்க, காம்பளான் கொடுத்து வளருங்கன்னு சொல்லி கொடுத்தது தமிழ் சினிமாங்க. பிகில்னு ஒரு திரைப்படம் பார்த்துருப்பீங்க. அதில் அதாவது பெண் குழந்தைகளுக்கு என்ன ஒரு சிக்கல்னா, காதலிக்க முடியாது. காதலிச்சா பெத்தவங்க அடிப்பாங்க, காதலிக்கிறன்னா ஆசிட் அடிப்பாங்க. இதுதான் பெண்களுக்கு விதி. இதையெல்லாம் மாற்றி ஒரு பெண் முன்னேற முடியும் என்று சொல்லி கொடுத்த பிகில் சினிமாவை நீங்க பார்த்தது இல்லையாமா?
காதல் தொடங்கி நாடு தேசப்பற்று வரைக்கும் அனைத்து கருத்துக்களையும் இன்றைய சினிமா சொல்லியிருக்கிறது. எனவே இன்றைய சினிமா என்பது மாணவர்களை செதுக்குகிறது என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையான பேச்சு. பாட்டு மூலமே பதில் சொல்லிட்டாங்க பாருங்க. எல்லாத்துக்கும் பாட்டு இருக்குங்க. நீங்கள் அந்த பாட்டெலாம் தேடி பாருங்கள். எப்படி பாட்டு இல்லை பாட்டு இல்லைன்னு சொல்லுவீங்க. நிறையா விஷயத்தை தொகுத்து சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இளைஞர் நீங்கள் சரியா இவன் பாட்டு வசனம் மட்டும் போடுவான். டிஷர்ட்டில் பார்த்தீங்களா, 5 ஒதும் அடி ஒனி ஒதும் இறைவன் ஒருவனுக்கே, அங்கே டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க அப்படின்னு திரும்பிக்கிட்டு ஓடிடுவான். வசனம் மட்டும் தான் டக்குனு பேசுவான். சேகுவாரா மணியம் போட்டிருப்பேன், அவர் 6 தெரியாது. எல்லோரும் போட்டிருக்கேன். அவர் கியூபாவில் என்ன செஞ்சார் ஏது செஞ்சார் சொல்ல தெரியுதா? இப்படி வெறுமனே இருக்கக்கூடாதுங்க, அது பொருளோடு இருக்கணும். கொங்கு மண்டலத்து பேச்சும் நீங்கள் கேட்டு ரசிக்கணும். வாங்க மஞ்சுநாதன் அவர்களுக்கு பெரிய கரகோஷம். கேட்குதா கண்ணு? எப்படிய கண்ணு? சின்ன குழந்தைகள் கூட என் கண்ணு வாங்கண்ணு தாயி அப்படின்னு சொல்கிறது அங்கே கொங்கு மண். 4 வயசு கூட தாயின்னு வாங்க. எங்கள் மதுரையில் 80 வயசுக்கார் அடியே தூக்கி போட்டு சங்கில் மிச்சன்னு வச்சுக்க டப்பா டான்ஸ் அடிப்பேன் அப்படின்னா. நானும் டப்பா அந்த டேபிள் வைக்கிறேன். ஒரு நாள் கூட டான்ஸ் ஆடி நான் பார்த்தேன். உலகெங்கும் வாழக்கூடிய மாலை முரசு செய்தி தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்கிறேனுங்க. நடுவர் அவர்களே, இன்னைக்கு என்னங்க தலைப்பு? ஆமாம், இன்ன வரைக்கும் உட்காந்து ஃபுல்லாக தூங்கி கொரட்டை விட்டுட்டு, ஆனால் மனுஷன் முழிச்சுக்கிட்டே முழிச்சிருக்கா கொரட்டை வருது. இதெல்லாம் வினோதமான ஐயா. தலைப்பு வந்து சினிமா மாணவர்களை செதுக்குதா சிதைக்குதா. நீங்கள் எதில் பேசுகிறீங்க? நீங்கள் மைக்கில் கூட பேசுங்க. இல்லை, அவங்க 2 பேர் வந்து பேசுனாங்க. ஆமாம், ஏதோ 1 2 இருக்கிறத எடுத்து பொறுக்கி மேலே வச்சுட்டு நல்லா இருக்குதுன்னு பேசுறது பேச்சு இல்லைங்க. சரி, நல்லா இருக்குது அப்படின்னா எல்லாம் நல்லா இருக்குது. இப்போ முகம் நல்லா இருக்குதுன்னா முகத்தில் கண்ணு மூக்கு வாய் காது எல்லாமே நல்லா இருக்கணும். அதுதானா? தியேட்டருக்கு போனால் ஒரு டிக்கெட்டு 250 ரூபா. அது ஏசி தியேட்டராக இருந்தால் 600 ரூபா. ஒரு மக்காச்சோளம் நாங்கள் விவசாயம் பண்ணுறேன், ஒரு மக்காச்சோளம் 2000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆள் கிடையாதுங்க. தியேட்டரில் ஒரு மக்காச்சோளம் விலை 150 ரூபா. அப்போ எங்கே போய் சினிமா இளைஞர்களை தூக்கி நிறுத்துது? நடுவர் அவர்களே, பாடல் என்பது கண்ணதாசனோ பட்டுக்கோட்டையோ அவங்கெல்லாம் வழங்கினது பாடல்கள் எல்லாம் பாடம். ஒருத்தர் இப்படித்தான் வாழணும்னு நல்ல கருத்து சொன்னாங்க. இப்போ ஏதாவது சொல்றீங்க, நான் ஒரு பாட்டு கேட்கறது விளக்கம் மட்டும் சொல்லுங்க. எவரிபடி லிசன சம்ப பம்ப பொந்த பொம்ப, எவரிபடி லிசன பாம்ப 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 மாவோ. எந்த யூனிவர்சிட்டியில் இதுக்கு விளக்கம் இருக்குது? அந்த பாட்டு எழுதுனவரே அதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. அது குத்து மதிப்பு அடிச்சு விட்டேன் சார். திடீர்னு விளக்குங்க எப்படி நானத்தை கண்டேன். ஒரு குழந்தைய பெற்று வளர்த்தி ஆளு பண்ணி அவனை படிக்க வைக்கிறதுக்கு ஒவ்வொரு தாய் தான் அப்படி எத்தனை கஷ்டப்படுறாங்க. ஏதாவது அதை படத்தில் சொல்கிறீங்களா? ஜாலியாக செலவன்லாம் ஜாலியாக பிள்ளை எல்லாம் இந்த டச்சு போனோன்னு வாங்கி கொடுத்தாங்க. உண்மையாலுமே சொல்கிறேனுங்க, புருஷன் ஒரு பக்கம் டச்சு, பொண்டாட்டி ஒரு பக்கம் டச்சு, பிள்ளை ஒரு பக்கம் டச்சு, பையன் ஒரு பக்கம் டச்சு, ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தருக்கு நோ டச்சு. 24 hours நெட்டு ஃப்ரீ. எல்லாம் பாட்டு டவுன்லோட் பண்ணிட்டு காதில் செவிட்டு மிஷின் மாற்றிக்கிட்டு இவன் பாட்டுக்கு பைத்தியக்காரனாவே போகிறேன். ரொம்ப நாள் கூப்பிட்டா பேசுறானா, ஒரு பெரியவங்களை கண்டா மதிக்கிறானா, அல்ல புத்தி சொன்ன எங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? பூமரங்கள். நல்லதை சொல்லி கொடுத்தா அவன் பூமரங்கள். அப்ப அவங்களுக்கு என்னங்க பேர் வைக்கிறது? அதனால இந்த போதைப் பொருள்களில் செல்போனிங் சேர்க்க சொல்றான். ஏன்னா அது இல்லாட்டி நடுக்கிற மாதிரி இது இல்லாட்டும் 10 ரூபாயிடும். நீங்க ஒருத்தன் இந்த 8:30 மணிக்கு தூங்கிட்டேன் சார். 8:30 மணிக்கு தூங்கியிருக்கேன். ஏதோ பெரிய நோய் போலன்னு சொல்லி ஆம்புலன்ஸை கூப்பிட்டு போயிருக்காங்க அவனை ஆஃபீஸ் தெரியும். ஏன்னா 8:30 மணிக்கு யாரும் தூங்குறதில்ல. மொபைல் வந்த பின்னாடி வாத்தியார் சொல்லுவா தெரியுமா, செல் இல்லாமல் மனுஷன் வாழ முடியாது அப்படின்னு சொன்னது அறிவியல். அது கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்க, நீ செல் இல்லாமல் இன்றைக்கி மனுஷன் வாழ முடியாது. இந்த மாதிரி சொன்னால் என்னை முறைச்சி பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி நான் சொல்கிறதே இல்லை. நான் பாட்டுக்கு இந்த ஆமை ஜோக்கு குருவி ஜோக்கு சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது. ஏன் உள்ளது உள்ளபடி சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு குறைச்சலுங்கிற? இன்னைக்கு காசை பிடுங்குவதற்கும் இளைஞர்களை மாய வலையிலே விழ வைக்கிறதற்கும் தாங்க இவங்க படம் தயாராகுது. நான் கேட்குறேங்க, தப்பா எடுத்துக்காதீங்க நடுவர் அவர்களே. இன்னைக்கு திரைத்துறைன்னு சொல்றீங்க. காவேரியில தண்ணி வரல, கர்நாடக திரைத்துறைகள் அத்தனை பேர் வந்து போராடினாங்க. தமிழ்நாட்டுக்கு தண்ணி இல்லை. எந்த நடிகனாவது வாயை திறந்து ஏயா வள்ளின்னு கேட்டானா? கேட்டானாயா? விவசாயிக்கு நீர் இல்லைன்னு உங்களுக்கு திங்கிற சோறு இல்லை.
நீங்க போய் படம் பார்க்கலனா அவனுக்கு 5 கோடி 10 கோடி 50 கோடி 100 கோடி சம்பளம் இல்லை. அப்போ உன்னை வைத்து அவனுடைய வயிற்று பிழப்புக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அறிவு கட்ட நாம் தான் அவனுடைய தலை வாழ்க, தளபதி வாழ்க, சிவகார்த்திகேயன் வாழ்க. முதல் உங்க ஒப்பனமால வாழ வைங்கடா, வீல வாழ வைங்க. இன்னொன்னு சொல்றேன், கூத்தாடிகளை நம்பாதீங்க. நாங்கெல்லாம் பவுடர் போடுறவியா. இன்னைக்கு ஒருத்தங்கிட்ட பொண்டாட்டியா நடிப்போம், அடுத்து ஒருத்தங்கிட்ட அம்மாளா நடிப்போம். நீ யார தெரியுமா ஃபாலோ பண்ணணும்? உனக்கு பிடித்த முதல் கதாநாயகி கருவாய் உருவாய் சிறுவாய் இருந்த போதே உன்னை காதலித்தாளே, உன்னை பெற்ற தாய் தான் உனக்கு பிடித்த முதல் கதாநாயகி. தோளிலும் மார்பிலும் தோற்று சுமக்கிறானே, உன்னை பெற்ற தந்தை தான் உனக்கு பிடித்த முதல் கதாநாயகன். ஆனா நீங்களே என்ன பண்றீங்க? மசுறு வெட்டுற அழக பார்க்கணும். அடா பசங்க, நாய் நக்குனு மாதிரி சுரண்டி வச்சுக்கிறியா? ஏ நடிகை வெட்டுறவன் வெட்டுற. சூர்யா மீச வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் மீச வைக்கிற. எங்க ஒப்ப மீசை இப்ப உனக்கு வைக்க தோணலையாடா? அப்புறம் பார்க்கிறேன் நவ்வாலு கோடு போட்டிருக்கிறேன் நடுவர்களே. இது என்னடான்னா பைபாஸ் ரோடுங்கிறிய. நான் சொன்னேன் இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்லாதடா, அதுக்கு அரசாங்கம் கேட்டா நான் டோல்கேட் வச்சிருவேன். இப்பதான் 40 அடிக்கு ஒரு பக்கம் வைக்கிறானே. அதில் ஒருத்தர் லாரியில் வைக்கப்பட்டு பேத்திட்டு போகிற மாதிரி மேலே மட்டும் இருக்கு, கீழே ஒன்றையும் காணும். நடுவர் அவர்களே, சினிமா என்பது ஒரு மாயை. என் ஜோக்கு யாரும் சிரிக்கலன்னு கொஞ்சம் வருத்தம். வைக்கப்படுவு பூரா எரிஞ்சு போச்சு. நடுவர் அவர்களே, சினிமா என்பது ஒரு மாயை, சினிமா என்பது ஒரு கட்டுக்கதை. எவனுடைய கற்பனைக்கோ நீங்கள் அடிமையாகி விடாதீர்கள். உங்களுடைய கற்பனை குதிரையை ஓட விடுங்கள், வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்கலாம். என்றைக்கும் நல்ல படங்கள் 1-2 வந்து கடைசி விவசாயி சொன்னது. இதோடு முடிக்கிறேன். கடைசி விவசாயில படம் எடுத்திருக்கிறாரு. ஆனை கட்டி தாம்படிச்சா அடுக்குமாடா நெல்லாகுமா, குதிரை கட்டி தாம்படிச்சா கூர்மாடா நெல்லாகுமாம்பாங்க. நெல் எப்பங்க அடிக்கணும்? நெல் அறுத்து களத்துல போட்டு ஆணை தாம்படிப்பாங்க. இவ வயக்காட்டுக்குள்ளேயே ஆணை விட்டு தாம்படிக்கிறாங்க. அது எப்படிங்க நெல் ஊடுவாரு? இப்படி தெரியாத விஷயங்களை, புரியாத விஷயங்களை இளைஞர்களுக்கு சொல்லி அவருடைய வாழ்க்கையை சிதைக்கத்தான் செய்கிறார்கள் என்று நல்லதொரு தீர்ப்பை வழங்க வேண்டுமாய் கேட்டு அவர்கள் மூவரையும் மனநல ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்குமாய் கேட்டுக்கொண்டு வாழ்க்கைக்கும் வாழ்வைக்கும் விடைபெறுகிறேன். இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்வது உங்கள் விவசாயி மஞ்சுநாதன். நன்றிங்க, வணக்கம்ங்க. பார்த்தீங்களா? அதுதான் அவருடைய மொழி நடை. எவ்வளவு எளிமையாக ஆழமான விஷயத்தோடு எளிமையாக சொல்லும்போது மக்களுக்கு புரியும். அது பூராமே அவருடைய ஆதங்கம். பார்த்தீங்களா? விவசாயி மகன் மஞ்சுநாதன் சொல்கிறார். அப்படி சொல்கிறதுக்கு ஒரு பெரும் படம். அப்படி சபையில் வந்து யாராவது சொல்லுவாங்களா? அப்படி யாரும் சொல்கிறதில்ல. அது மாதிரி எம்ஆர் அவர் தான் சொல்லுவார், என்னை மாதிரி கூத்தாடிகளை கொண்டாடாதீங்க, பெரியாரி மாதிரி அறிவாளிகளை கொண்டாடுங்கன்னு சொல்லி ஒரு நடிகனாக இருந்துக்கிட்டே தன்னை பற்றி சொல்கிறது அரிதான விஷயம். அதான் அவர் சொல்கிறார். இன்றைக்கி அப்படி யார் இருக்கா? உண்மையில் நடிகரை பின்பற்றலாம், அவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு பின்பற்றலாம். இன்றைக்கி 71 வயசில் 230 கோடி ஒரு ஆள் சம்பளம் வாங்குகிற அளவுக்கு உலகத்திலே ஒரு கதாநாயகர் ரஜினி, பெருமையான விஷயம். ஆனால் எப்படி வந்தார்? அவர் மாதிரி நம்ம எல்லாமே அவருக்கு மைனஸ். முதல் படம் பைரவி படம் பண்ணும்போது 78 நினைக்கிறேன், 78 பைரவி படம், அதான் கலைஞானம் வந்து இவர் தான் ஹீரோன்னு போய் சாண்டோ சின்னப்பத்தவர்கிட்ட நிறுத்தினோன்னே, யோ இன்னும் இப்போ ஹீரோன்ற ஆள் கருப்பாக இருக்கேன் உள்ளே ஆஹா அப்படின்ட்டார். அப்புறமேரி இவராக வசூல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து அந்த படத்தை ரீல்ஸ் பண்ணார். முதல் படத்திலேயே என்னையா பேண்ட் ஒரு மாட்டு போட்டிருக்கான், முடி இப்படி இருக்குது, இவனை ஹீரோன்னு சொன்ன அதே தேவர் தான் பின்னாடி இவரை வச்சு 3 படம் எனக்கு அவரை வச்சு இயக்கி கொடுத்தார். அதே போல் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய முதல் படத்தப்போ ஏவிஎம் ஸ்டுடியோக்கு எதிர்த்தாப்பில் அந்த டைரக்டர் கேட்குறாரு, நடிப்பு சான்ஸ் கேட்டு, உன்னை சொந்தமாக சைக்கிள் இருக்கா? எம்ஜிஆர்ட்ட இல்லை, ஆனால் இருக்குன்றார். ஓட்டிடுவியா? ஓட்டுவேன். 2மே இல்லை சொல்லிட்டு வந்துட்டார். மறுநாள் பதட்டம். வெளியே கிருஷ்ணன் பஞ்சு நிறுத்தியிருந்த சைக்கிள் யாருன்னே தெரியாது, குந்தராப்பில் எடுத்துகிட்டு போயிட்டார். பின்னாடி ஒருத்தனை பிடிக்க சொல்லிட்டு டேக் சொல்லணுன்னா போய் கீழே விழுந்துட்டார். டைரக்டர் என்ன, பரவாயில்லப்பா, சைக்கிள் இருக்காண்டு எடுக்கு இருக்குன்னு சொன்னேன், ஓட்ட தெரியுமாண்டு தெரியும்னு சொன்னேன், நம்பிக்கையில் எப்படியும் பண்ணிடலாம்னு சொல்லி அந்த நம்பிக்கைக்காக உன்னை நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி சின்ன சின்ன ரோலாக நடிக்க வச்சேன். அப்படி இந்த மாதிரி கதாநாயகன் எப்படி வாழ்க்கையில் ஜெயிச்சான்ற பின்பக்கத்தை பார்த்து வந்தால் அது ஒரு ரோல் மாடல். ஆனால் அவரவே நம்ம ஃபாலோ பண்ணுறதான் தவறானு சொல்லி மஞ்சு அவர்கள் அடிக்க சொல்லியிருக்காரு. இந்த அணியை நிறைவாக்குவதற்கு இல்லை சினிமா மாணவர்களை செதுக்கத்தான் செய்கிறேன்னு சொல்லி அவள் சந்தியா அவர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகமான கரகோஷம் கொடுத்து வரவேற்பேன்.
உலகெங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை உறவுகளுக்கும் தீப திருநாளில் இருந்து மகிழ்ச்சி என்னும் வெளிச்சம் மட்டுமே பரவட்டும் என்று சொல்லி மாலை முரசு செய்திகளின் சார்பாக சந்தியாவின் அன்பு வணக்கங்களையும் தீபாவளி திருநாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நடுவர் அவர்களே, போர்ல தோத்தவனுக்கும் ஜெயிச்சவனுக்கும் வரலாற்றுல ஒரு இடம் இருக்கும். ஆனா அந்த போற வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் பண்ணவங்களுக்கும் அந்த வரலாற்றுல ஒரு வரி கூட இடம் இருக்காது. ஆனா இத்தனை திரைப்படங்களை பார்த்துட்டு இவ்வளோ விமர்சனம் பண்ற இந்த 3 பேரை மேடையில உட்கார வச்சதும் எங்க சினிமா தான். அப்பேற்பட்ட சினிமா இன்றைய சமுதாயத்தை என்னைக்கும் செதுக்கிட்டு தாங்க இருக்கும். இப்ப எதை வேணா நான் மன்னிச்சிருவேன். இந்தம்மா இந்த என்னை பார்த்தா என்ன பைத்தியமா இருக்க? இந்த என்னை இன்னும் நீ லூசா நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு புரியல. இந்தாம்மா என்ன எங்க வந்து என்ன பேச்சு? பெஸ்டின்னா என்ன தெரியுமா? எவ்வளவு மோசமான ஒரு உறவு. நிஜமாவா பிள்ளைங்களா? பெஸ்டினா மோசமா? இல்லல்ல. ஏன் இல்லன்னு எங்க பசங்க சொல்றாங்க, நான் சொல்லிட்டா நடுவர் அவர்களே. பெஸ்டி அப்படிங்கிறது நிலாவில் இருக்கிற ஆயா மாதிரி. ஆனா இந்த காதலன் அவங்கெல்லாம் அந்த ஆயா சுடுற வடை மாதிரி. அந்த வடையை எந்த நரி வேணாலும் நடுவுல தூக்கிட்டு போயிடும். ஆனா பெஸ்டிங்கிற ஒரு உறவு ஆயா மாதிரி கடைசி வரைக்கும் எவனும் தூக்க மாட்டான். நமக்குன்னு இருக்கும் நடுவர் அவர்களே. ஆயாவே அதுவே அதை தூக்கிட்டாத்தான். என்ன ஒரு கொடுமை. அடுத்தது வேற என்ன வேணா மன்னிப்பேன், நிஜமா சொல்றேன். ஆனா இந்த ஒரு விஷயத்த நான் மன்னிக்கவே மாட்டேங்க. என்னமோ எங்க தளபதி கையில வந்து ஸ்டைலா சிகரெட்டை பிடிச்சிட்டு இருந்தாராம். அதை பார்த்து பல மாணவர்கள் கெட்டு போயிட்டாங்களாம். இதை வேற இந்த அம்மா நல்லா ஜிங்குச்சாம் புடவை கட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்கு. பிகில் திரைப்படத்தை பத்திலாம் அந்த ஆசிட் வீசுறதை பத்தி பேசினாங்க. அதே பிகில் திரைப்படத்துல அத்தனை பெண்களை கூட சேர்த்துக்கிட்டு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு அவ்வளவு பெரிய மேட்சை வின் பண்ணி கொடுத்தாருல நம்ம தளபதி. அந்த மாதிரி நீயும் திடீர்னு ஏதாவது ஒரு ஷார்ட்ஸை போட்டுட்டு யாருக்காச்சும் கோச்சா போய் பண்ண வேண்டியதானே? எனக்கு புரியல. குட் நைட்டுன்னு ஒரு திரைப்படங்க. குட் நைட்டுன்னு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் அந்த கதாநாயகனுக்கு வந்து கொரட்டாங்கிற பெரிய பிரச்சனை இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியாது. இதை பண்ணுவார், அதை பண்ணுவார், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு இயர்பட்டை வாங்கி காதில் போடுவாரா, அன்றைக்கி அந்த அம்மா கொஞ்சம் லைட்டாக தூங்க ஆரம்பிக்கும். அப்போ அவர் சொல்கிற ஒரு வசனம் என்ன தெரியுமா நடுகிறாருல? நல்லா கேளுங்க. எல்லா பெரிய பிரச்சனைக்கும் சின்னதுல தாங்க தீர்வு இருக்கு. மகனே, வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சின்னதுல தீர்வு இருக்குன்னு சொல்லி ஒரு வசனத்தை சொல்லி முடிப்பாங்க. அதுக்கப்புறமும் அந்த கொரட்டை பிரச்சனை வெளியே வரும். அப்ப அந்த பொண்ணை விட்டு போயிருன்னு கதாநாயகன் சொல்லும் போது அந்த பொண்ணு போவே மாட்டாங்க, கதாநாயகி போவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவள் அனாதியாக அந்த வீட்டில் இருப்பா, ஒரு வீட்டில் இருப்பா. அங்கே பக்கத்தில் ரயில்வே ட்ராக் ஒன்று போகும். அந்த ட்ரெயின் மூலமாக வர சத்தத்தை காட்டிலும் நான் மனதார காதலிக்கிறவனுடைய கொரட்ட சத்தம் என்ன அவ்வளோ பெருசாக பாதிக்கலைன்னு சொல்லி கடைசி வரைக்கும் கூட இருக்கக்கூடிய காட்சி அதில் வச்சுருப்பாங்கங்க. இதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா அந்த திரைப்படத்தில்? இதே காட்டிலும் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? அக்கா மாமாங்கிற ஒரு கேரக்டர்ஸ். அந்த கேரக்டரு, அந்த அக்காவுக்கு குழந்தை இருக்காது. அப்போ சொந்தக்காரங்கெல்லாம் வந்து வீட்டில் உட்காந்துட்டு அந்த அம்மாவை போட்டு பெரட்டி எடுப்பாங்க, அசிங்கமாக திட்டுவாங்க. இவ்வளோ கல்யாணம் ஆயும் குழந்தை இல்லையேன்னுவாங்க. அப்போ அந்த அம்மா எந்திரிச்சு அழகாக சொல்லுவாங்க. அந்த அக்கா கேரக்டர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? டே ரமேஷே, படத்துக்கு போகலாம் வரியா அப்படின்னுவாங்க. உடனே அவர் என்ன தெரியுமா பண்ணுவார்? போகலாம் வா அப்படின்னுவாங்க. இவ்வளோ திட்டிட்டு இருந்த அத்துணை உறவுகளும் அதை பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயந்தாங்க, பிள்ளைகளை பெற்றுத்தரக்கூடிய கருவியாக மட்டும் பெண்கள் அல்ல, அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய கணவனாகவும் நான் இருக்கேன்னு சொல்லி அந்த குட் நைட் திரைப்படத்தில் அந்த காட்சியை வச்சிருந்தாங்கன்னு சொன்னா எவ்வளவு அழகான ஒரு காதல் காட்சி நடுவுறவர்கள். அது இன்னைக்கு எல்லாரும் எல்லா திரைப்படத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒரு திரைப்படம் இருக்குங்க, என்னன்னா காடு இருந்தா உன்கிட்ட இருந்து புடுங்கிடுவாங்க, காசு இருந்தா உங்ககிட்ட இருந்து புடுங்கிடுவாங்க, ஆனால் கல்வி இருந்தா எவனும் உன்கிட்ட இருந்து புடுங்க முடியாதுடா அப்படின்னு ஒரு காட்சியை அசுரன்ல வச்சிருப்பாரு. அதோட நிறுத்திருந்தால் இந்த வசனத்தை நான் இந்த மேடையில் சொல்லியிருக்க மாட்டேன். அதுக்கு அடுத்து ஒரு வசனத்தை வைப்பாருங்க.
நாளைக்கு நீ படிச்சு ஒரு பெரிய அதிகாரியா ஆகி உனக்கு நடந்த இந்த கொடுமை எவனுக்கும் இந்த உலகத்துல நடக்க கூடாதுன்னு ஒரு காட்சியை வச்சுட்டு போகும்போது தனுஷ் அப்படியே திரும்பி பார்த்து சிரிப்பாரு. அந்த சிரிப்பில் எத்தனை அர்த்தங்கள் இன்றைய மாணவர்களுக்கு சொல்லப்படுது தெரியுமா வெற்றிமாறன் அவர்களால்? இந்த கடைசி விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. கடைசி விவசாயி வந்து தேசிய விருது வாங்கிருச்சு, ஆனா ப்ரொடியூசர் என்னமோ தலை மேல துண்டெல்லாம் போட்டுட்டு உட்கார்ந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. நான் சொல்றது உண்மையா இருந்தா நீங்க கை தட்டலாம். ப்ரொடியூசர் தலை மேல துண்டை போட்டுக்கிட்டாரு, தேசிய விருது வாங்கிருச்சு, இதுல என்னங்க சந்தோஷம்? ப்ரொடியூசர் வேணா தலை மேல துண்டை போட்டிருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல விவசாயிகள் கீழே இருந்த துண்டை தூக்கி மேலே போட்டான். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஒரு பத்திரிக்கை அடிக்கலன்னா கூட பேருக்கு பின்னாடி பிஏ, எம்ஏ, எம்எட், ஐபிஎஸ், ஐஏஎஸ்ன்னு போட்டிருந்த காலம் போய் இன்னைக்கு இன்ஜினியரிங் படித்தவன் கூட தான் பேருக்கு பின்னாடி விவசாயின்னு பெருமையாக போட வச்சிருக்காங்கன்னா இதை விட பெரிய மாற்றம் என்னங்க நம்மளுக்கு வேணும்? யோசிச்சு பாருங்க. இப்படி சொல்லி நான் நிறைவு பண்ணுறேங்க. இப்போ பொதுவாக சினிமாக்கள் பார்த்து குறை சொல்கிறாங்க, ஒத்துக்கிறேன். கவர்ச்சி இருக்குது, காதல் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஒத்துக்கிறேன். ஒரு பயிரின்னு இருந்தால் அதில் கலை இருக்க தான் செய்யும். அதுக்காக ஒட்டுமொத்த பயிரையே நம்ம கொன்னுடுறது கிடையாது. அந்த கலையை பிடுங்கி போட்டு பயிரை மட்டும் நம்ம விளைவிக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த சினிமாக்கள் பொதுவாகவே வந்து எப்படி தெரியுமா? நான் ஒப்பிட்டு சொல்கிறேன், இப்படி சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன். ஒரு இலையை போட்டாச்சு, அதில் மீனை வச்சாச்சு, மீனில் இருக்கக்கூடிய சதைகளை எடுத்து நாங்கள் மூவரும் எடுத்து ருசித்து நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். மீனில் இருக்கிற முள்ளை எடுத்து வாய்க்குள்ளே போட்டுக்கிட்டு தொண்டையில் போய் குத்திடுச்சே, கொமுறுதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிட்டு உட்காந்துருக்கீங்க. எங்களுக்கு மீனில் இருக்கக்கூடிய அருமையான சதை கண்ணுக்கு தெரிகிறது, அந்த மீனில் இருக்கக்கூடிய முள்ளு தெரிகிறது, எங்களுக்கு நிறைகள் தெரிகிறது, உங்களுக்கு குறைகளை தெரிகிறது, உங்களுக்கு காமம் கலந்த காட்சி மட்டுமே கண்ணில் தெரிபடுகிறது. ஆனால் இந்த திரைப்படத்திலிருந்து நாங்கள் எடுக்க வேண்டிய விஷயங்கள் 1000 இருக்குங்க. உலக அளவில் தமிழ் சினிமாவை கொண்டு போன உலக நாயகனை நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு சினிமாவை தப்பா பேசுறாங்களே, அதுதாங்க இருக்கிறதுலேயே கொடுமை. இன்னைக்கு பல பேரோட இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய விடாமுயற்சி, தன்னம்பிக்கையினுடைய உதாரணமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உதாரணமா இருக்கிறது யார் தெரியுமா? ஜெய்பி மணிகண்டன் அவர்கள் உணர்ச்சிபூர்வமான கதைகளை எடுத்து கலாச்சாரம் நிறைந்த பண்பாடுகளை படைத்து நரை எழுதும் சுயசரிதம் என்ற ஒரு திரைப்படத்தின் மூலமாக இப்படியும் ஒரு மனுஷனால படம் எடுக்க முடியுங்கிற ஒரு உணர்வு பூர்வமான கதைகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ நடிகர்கள், இயக்குனர்கள் இருக்காங்க. அவர்களை பார்த்து அழகான ஒரு சமுதாயத்தில் நாமும் அற்புதமான ஒரு திரைப்படம் எடுக்க வேண்டும் என்கின்ற கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நீங்கள் திரைப்படங்கள் செதுக்குகிறதே என்று தீர்ப்பு கொடுக்க வேண்டும். ஏனால் நீங்களும் திரைப்படங்களால் செதுக்கப்பட்டவர்களே என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். இந்த அணி சோழி முடிஞ்சிருச்சு. இந்த அணியில் ஒரே ஒரு ஆள் நிறையா சொல்லிக்கிட்டே வந்தாங்க பார்த்தீங்களா? கொரட்டை சத்தத்தை கூட இனிமைன்னு சொல்கிறது எப்போ வரும் அப்படின்னு அந்த படத்தோட காட்சி. ஏன்னா அப்படித்தான் நம்மளால் கொரட்டை போடுறது இன்னையிலேருந்து இல்லை, ஆதி காலத்துலேருந்தே, கும்பகர்ண காலத்துலேருந்தே இருக்குது. இதில் என்ன ஆச்சரியம்னா, சில நேரம் அவன் கொரட்டை சத்தில் அவனுக்கு தூக்கம் வராது பார்த்தீங்களா? அருன்னு எந்திரிப்பான், சப்புன்னு அடிப்பான், வர்றா உன் குரல், என் குரல் என் காதுக்குள்ளேயே போதா அப்படின்வாங்க. ஆச்சரியமாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஓடிட்டு, கலைத்துறையில் எந்த துறையாக இருந்தாலும் ஓடிட்டு ஒரு 40 வருஷம் 50 வருஷம் கலைத்து உட்காரும்போது நம்மளுக்குண்டு ஆறுதலாக ஒரு 5-6 நண்பர்கள் இருப்பாங்க. அது மாதிரி எனக்கு பட்டிமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு 5-6 நண்பர்கள் எனக்கு கிடச்சிருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் அருமை நண்பர் சேச்சந்திரன் அவர்களுக்கு பெரிய கரகோஷம் கொடுத்து அவரை அன்போடு வரவேற்று. மாலை முரசு செய்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், இங்கே வீற்றிருக்கும் மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும், என்னுடைய அணியினர் அனைவருக்கும், எதிர் அணியினருக்கும் நல்ல தீர்ப்பை தான் சொல்லுவேன் என்று தீபாவளி அன்னைக்கு காலையிலேயே ஒரு குலாப் ஜாமுன் கடிக்காமல் முழுங்கிட்டு வந்த எங்கள் அன்பு அண்ணன் நடுவர் மதுரை முத்து அவர்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நம்ம கேட்குறது சினிமா, பார்க்குறது சினிமா, வீட்டுக்கு போனால் டிவியில் சினிமா, ஃபோனை நோண்டினா ரீல்ஸில் சினிமா பாட்டுக்கு டான்ஸு, வசனம்னா சினிமா வசனத்தில் குடும்பமே ஆடுது. அதுக்கப்புறம் மீம்ஸ்னு போட்டால் அரசியல் மீம்ஸுக்கும் சினிமா இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை. அப்படின்னா
அப்போ உலகத்தில் வேற எந்த தொழிலுமே இல்லையா? கடைசி விவசாயி அப்படின்னு சொல்லணும்னா கூட சினிமாவை வச்சுக்கு தான் சொல்லணும் அப்படின்னா, கடைசி விவசாயிக்காக கடைசி வரைக்கும் குரல் கொடுக்கறதுக்கு மாணவர்களும் இளைஞர்களும் எங்கே வர போகிறாங்க, எப்போ வருவாங்க, எப்போ கூடுவாங்க? இந்த கேள்வி இருக்கா இல்லையா? இதுக்காகவே கைத்தட்டணும் நடுவர் அவர்களே. இந்த கேள்வியோட அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வீட்டுக்கு ஒருத்தங்க ஸ்வீட் கொடுத்தா ரொம்ப நன்றிங்க, நல்லா இருக்கீங்களா, ஹாப்பி தீபாவளி எல்லாம் சொல்லணும் இல்லையா? அந்த பையன் ஸ்வீட்டை வாங்கி சாப்பிடலங்க, உள்ளே போய் கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டான். கத்தி எடுத்துகிட்டு வந்து ஸ்வீட் அப்படியே குத்தி அப்படியே நக்கிட்டு பிளடி ஸ்வீட் அப்படின்னு கபடி போட்டி ஆரம்பிக்கிறேன். கபடி பல வகையான சினிமா பார்த்து ரசித்தவர்கள் ரசித்து படத்தில் இருக்கிற காட்சிகள்லாம் அவங்க கபடி போட்டியில் யூஸ் பண்ணுறாங்க. என்ன கொடுமை பாருங்க. கபடிக்குன்னா கபடி 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 கபடின்னு சொல்லலாம். அவன் கில்லி படம் பார்த்துட்டு வந்துட்டான் போல இருக்கு. ரெடி ஸ்டார்ட் அப்படின்னா ஆஷா ஊஷா கல்கல்லக்கா பாஷா நாஷா டிஸ்குவாலிஃபை பண்ணி வெளியே அமிச்சிட்டாங்க. இதெல்லாமா சேர்த்து பாடுறது கேட்டால் எனக்கு இதெல்லாம் விக்ரம் அவர்கள் அருமையாக தில்லுன்னு ஒரு படம் நடித்தார். எப்படியாவது போலீஸ் ஆகணுன்றதுக்காக ரொம்ப சிரமப்படுவார் அந்த படத்தில். அந்த படம் பார்த்துட்டு ஒரு பையன் வந்து போலீஸ் ஆகணும் அப்படின்னு வீட்டில் சொல்லிட்டு இருந்தாப்புல. ஓகே, ஆனால் எங்கே போனாலும் தம்பி என்னப்பா பண்ண போகிறேன், நான் போலீஸ் நான் போலீஸ். ஆனால் பெருமை, அப்பாவுக்கு ரொம்ப பெருமை, அம்மாவுக்கு அதை விட பெரிய பெருமை. அதுக்கப்புறம் நடுவில் வெவ்வேறு படங்கள் வந்துருச்சு. சாமின்னு ஒரு படமும் வந்துருச்சு. தம்பி என்னப்பா பண்ண போகிறேன், நான் போலீஸ் இல்லை பொறுக்கின்றான். கேட்டால் அதில் டயலாக்கே மாறி போச்சு. இப்போ இந்த மாதிரியான தாக்கங்கள் மாணவர் மத்தியில், ஏன்னா ஆசிரியர்கள் வெறும் பாடத்தை வந்து ஒரு புத்தக பாடங்களை தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே மியூசிக் வருது, பில்டப் இருக்குது, காட்சிகளுக்குள்ளே எவ்வளோ எஃபெக்ட்ஸ் இருக்குது. அந்த தேட்டருக்கு போகிற அந்த படத்தில் வர்ற மாதிரியே தான் இருக்கான். இப்போ ஹரி அவர்கள் படத்துக்கெல்லாம் போனால் பார்க்க போகிறோன்னு அதே விதத்தில் இருக்கான். சரு சருன்னு ஓடுறான், பாப்கார்ன் வாங்குறேன், கொட்டுறான், ஓடுறான். ஒருத்தெல்லாம் பாப்கார்ன் இவ்வளோ ஒரு இது தூக்கிட்டு வராங்க. அதில் ஒருத்தர் என்ன எட்டி பார்த்து உள்ளே விழுந்துட்டான். அவனை நான் கயிறை பிடிச்சி மேலே ஏற்றினேன். ஆச்சரியமாக இருக்கும். ஹரி படத்தில் இருக்க வேகம் மாதிரி போட்டு பரபரப்பாக இருப்பான். செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இது என்னதுங்க? திருக்குறள். உடனே அவன் கேட்டான் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு கேட்டாப்புல. ஆசிரியர் இது மாதிரி ஒன்று சொல்லுடா. இதை சொல்ல மாட்டேன், வேற சொல்கிறேன் அப்படிங்கிற. என்னது? உசும்பேற்றவங்கள உம்முனும் கடுப்பேற்றவங்கள்ட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். ஏய், திருக்குறள் மாதிரி இன்னொரு குறள் சொல்கிறேன். நீங்கள் தலைன்னு சொன்னால் நான் தளபதி பற்றி சொல்கிறேன் அப்படின்னு. அப்புறம் எப்படிங்க? அப்போ இந்த மாதிரியான ஒரு போட்டியும் பொறாமையும் வந்து சமூகத்தில் இருந்துச்சுன்னா எப்படி வாழ்க்கையில் வந்து சமூகத்தை ஒன்று சேர்க்கிற வேலையை சினிமா செய்யணும்? அதுதான் நம்ம வந்து யோசிக்கணும். இப்போ நீங்கள் பாருங்கள், பார்க்குற எல்லா சினிமாவிலுமே ஒரு கதையின் நாயகன், அந்த நாயகனை அறிமுகப்படுத்துவதும், அந்த நாயகனுக்கான கதையை சொல்வதும், அந்த நாயகன் தன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறார் என்பதையும் ஆக்ஷன் பிளாக்காக வச்சு தீர்க்கிறது தான் படமாகவே இருக்குது. அப்போ அந்த கதையின் நாயகன் ஒரு பிரச்சனையை சமாளிக்க வேண்டும் என்றால் தனி மனிதனாக சமாளிக்க முடியும். மிகப்பெரிய போலியை நம்மக்கிட்ட வித்துட்ருக்குறாங்க. தனி மனிதனாக நாம் ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்திருக்க முடியாது. நாம் ஒன்று சேர்ந்ததுனால தான் ஜல்லிக்கட்டு நம்மால் மீட்டெடுக்க முடிந்தது. இதுதான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. சமூக புரட்சி ஒன்று சேர்ந்தால்தான் நடக்கும். ஆனால் நம்ம ஒன்று மட்டும் சேர்ற மாதிரி சினிமாவே இருக்காது. நாம் தனியாக எல்லாம் அடித்து போட்டாலும், வாயிலிருந்து ரத்தம்லாம் விழுந்தாலும், சாகிற நிலைமையில் இருந்தாலும் ஹீரோ தனியாக ஏஞ்சி நின்று போவார். சுற்றி இருக்கிற மார்க்கெட்டில் எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க. அத்தனை பேர் செஞ்சு தம்பி நீங்கள் தான் எங்களை காப்பாங்க, டே அவனே ஆஸ்பத்திரியில் வச்சு காப்பாற்றணும், அவன் எல்லாத்தையும் போட்டு அடித்து முடிச்சுட்டு வரவாப்புல. அப்போ இந்த மாதிரி ஹீரோயிசம் வளர்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா தனி மனித வழிபாட்டுக்கு மேலே தான் இளைஞர்கள் மாணவர்கள் மேலேயும் மனப்பான்மை போகுமே தவிர சமூகத்தில் நம்மளாம் ஒன்று சேரணும்னு எப்படி வரும்? பிகிலு சொன்னாங்களே படம், பிகில். நான் கேட்குறேன் கேள்வி, இன்னைக்கு பெண்கள் ஃபுட்பால் ஆடி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அங்கே கதாநாயகனான ஒரு கோச்சை கொண்டு வந்து வைக்கணும். ஒரு பொண்ணு கிரிக்கெட் ஆடி கிராமத்திலேருந்து ஜெயிக்கணும்னு கனவு கண்டாலும் அங்கே கதாநாயகனான ஒரு ஆம்பளையை கொண்டு வந்து வைக்கணும். ஒரு பொண்ணு பாக்ஸிங் போட்டு இறுதி சுற்றுல ஜெயிக்கணும் அப்படின்னாலும் அங்கே மதி 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 என்ன பண்ண அப்படின்னு ஒரு ஹீரோவை கொண்டு வந்து வைக்கணும். அப்போ ஆண்களை சார்ந்து தான் இந்த சினிமானா, அப்போ நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் சகோதரிகளுடைய கனவு எங்கே போச்சு? அந்த மாணவிகளுக்கு என்ன கனவு இருக்கு? சினிமா சொல்கிற கனவு ஒன்று தாங்க, நீ அழகாக இருக்கணும். உன்னை ஹீரோன்னு ஒருத்தர் வந்து லவ் சொல்லுவார். அவர் என்ன வேணா சொல்லுவார், ஆனால் அவருக்கு அனுசரித்து போகணும். அவருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் கூட நிற்கணும். உனக்காக நான் காத்துட்ருப்பேன் லாஸ்ட்டாக ஒரு டைலாக் சொல்லணும். அவர் போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வருவார். அவர் முடிச்சுட்டு வரும்போது அவர் கூட சேர்ந்து நடந்து போகணும். எண்டு கார்டு போடுவோம். இதுதான் வாழ்க்கை.
இங்கே இருக்கக்கூடிய இத்தனை பேச்சாளர்கள் ஒரு பெண்மணிகளுக்குள்ளும் அவ்வளவு கனவுகள் இருந்தது. அதை அவர்கள் வென்றெடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு மேடையில் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கதை எப்போ வரும்? நான் இல்லைன்னு சொல்லலை. சினிமாவில் நல்ல படங்கள் இருக்குது. ஜெய் பீம் ஒன்று தானே இருக்குது. எத்தனை ஜெய் பீம் மாதிரி போலீஸ் அட்ராசிட்டி ஒடுக்கப்பட்ட மக்கள் மேல் நடந்தது, இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய செய்திகள் வருது. எத்தனை ஜெய் பீம்கள் வர வேண்டிய தேவை இருக்கு. அந்த போராட்டம் இன்னும் இல்லையா? கடைசி விவசாயி அப்படின்னு சொல்லி கடைசியா முடிச்சிடலாமா? இருக்கிற விவசாயிக்கான படங்கள் எங்கே? இதுதான் நாங்க கேட்கிறோம். கூழாங்கல் அப்படின்னு ஒரு படம் சொன்னார். அது எங்க போட்டாங்கன்னே தெரியாத அளவுக்கு அதோடைய நிலைமை இருக்குது. அப்ப கூழாங்கல்லை மாணவர்கள் மத்தியில் எடுத்துட்டு போய் சுயக்க வேண்டிய பொறுப்பு சினிமாவுக்கு எவ்வளோ இருக்குது. காக்கா முட்டை அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு எவ்வளோ நாளாச்சு. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கு எவ்வளோ கூட்டம் வந்தது. அப்போ இந்த கேள்விகள்லாம் நம்ம இருக்கும்பொழுது தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்குது. சினிமா நிஜமாவே மாணவர்களை செதுக்குகிறதா அப்படின்னா, பெரும்பான்மையான சினிமா மாணவர்களை செதுக்கவில்லை. அது சிதைத்து கொண்டிருக்கிறது. அது சிதைந்த திரையரங்குகளை பார்க்கும் பொழுது மனசு வலிக்குது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுறான், அவனுக்கே அது பாலாக வந்து விழுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இளைஞர்களால் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து அண்டாண்டாவா பாலை வாங்கி கொண்டு போய் கட் அவுட்டுகளை ஊற்ற முடியும் என்றால், பசியில் இருந்த போது எத்தனையோ பேருக்கு பாலை கொண்டு போய் அவர்கள் கொடுக்க முடியும், அவர்களுடைய வயிற்றில் பசியாற்ற முடியும் அப்படிங்கிற அந்த சிந்தனை ஏன் மாணவர்களுக்குள்ள வர முடியவில்லை? அதுதான் இங்கே வந்து கேள்வியே. ஒரு நாயகனுக்காக நாம் ஒன்று சேரோம்னா ஒரு பிரச்சனைக்காக நாம் ஏன் ஒன்று சேரவில்லை? அப்போ இந்த கேள்வியை வச்சுட்டு தான் நாங்கள் வந்து சொல்கிறோம், சினிமா மாணவர்களை இன்னைக்கு பெரும்பான்மையான சினிமா மாணவர்களை சிதைத்து கொண்டு தான் இருக்கிறது. தனி மனித வழிபாட்டிலிருந்து சினிமா மாறணும்னா அதுதான் மாற்றத்தை ஏற்படும். என்ஜினியர்ஸ் கவனிக்கப்படாமல் இருப்பார்கள். இன்னைக்கு சமூகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற எல்லா மாற்றத்துக்கு பின்னாடியும் என்ஜினியர்ஸ். இங்கே இருக்கிற எல்இடி லைட்லேருந்து, இந்த ட்ரெஸ்ஸர்லேருந்து, இந்த ஸ்டேஜிலேருந்து, இந்த மைக்ரோஃபோன்லேருந்து, இந்த மேடையிலேருந்து, நாங்கள் உடுத்தி கொண்டிருக்கக்கூடிய உடையிலிருந்து எல்லாமே உங்களை மாதிரி என்ஜினியர்ஸோடைய க்ரியேட்டிவிட்டிலையும் இனோவேஷன்லேயும் வந்தது. உங்களை பற்றிய உண்மையான கதைகள் எப்பொழுது வரும் என்பதை சிந்தியுங்கள் மாணவர்களே. வாய்ப்புக்கு நன்றி.